பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இந்தியா தேசத்தில் பல மாநிலத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் ஆங்கிலத்தில், ஹிந்தியில், தெலுங்கு, கன்னடம் உங்கள் மொழியில் மொழிபெயர்க்கப்படுறதுனால ரொம்ப வாஞ்சியோட பல மாநிலத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களையெல்லாம் பார்க்கறது எங்களுக்கு அதிக சந்தோஷம். பல தேசங்கள், பல நாடுகளில் இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களையே ஆண்டவர் பார்க்க வச்சிருக்கிறார் தெரியுமா? கடைசி கால எழுப்புதல்ல உங்களை பயன்படுத்த போகிறார். அதுக்கு தான் இந்த நாட்களில் உங்களை இந்த நிகழ்ச்சி ஆண்டவர் பார்க்க வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேசத்தின் எழுப்புதல்ல உங்களை பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அதனால் கர்த்தர் உங்களோட பேசணும்னு சொல்லித்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்திருக்கிறாரு. உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். கடந்த நிகழ்ச்சிகளில் பேசினார்ல, வரப்போகிற எழுப்புதல் எதுக்காக? வெறும் சபை பெருக்கத்துக்கு அல்ல, இந்த உலகத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகையை கொண்டு வருவதற்கு, தேசங்களை சந்திப்பதற்கு, தேசங்களை மறுரூபமாக்குவதற்கு அது ஆண்டவர் பேசிட்டார்ல. அப்போ அதில் பயன்படுத்துகிற பாத்திரத்துக்கு அந்த பாத்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஆண்டவர் கடந்த நாளில் நம்ம பேசும்போது ஆண்டவர் தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தி அவரை தரிசிக்கவும் அவருடைய குரலை கேட்கவும் அந்த அனுபவத்தை முதலாவது தருகிறார். அப்போ ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தால் தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஏனென்றால் இது வெறும் பிரசங்கித்து விட்டு போகிற ஒரு விஷயம் அல்ல. இது தேசத்தை தேவனுக்காய் சுதந்திரிக்கிற ஒரு காரியம். அப்போ அந்த காரியத்தை நிறைவேற்றணுமானா நீங்கள் ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்தில் ஸ்ட்ரென்த்தனாக நிற்கணும். கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள் என்ற வார்த்தையின்படி நீங்கள் பலனாக நிற்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து நம்மளை பலப்படுத்துகிறார். இப்போ யார் என்கிட்ட என்ன சொன்னாலும் இயேசு விட்டு என்னை பிரிக்க முடியாது. ஏன்னா அவரை நான் தரிசித்திருக்கிறேன், அவருடைய குரலை கேட்டிருக்கிறேன், அவருடைய வழி நடத்துதலை பெற்றிருக்கிறேன், அதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இதை விட வேறு அனுபவம் கிடையாது. எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் இந்த அனுபவத்தை விட்டு வெளிவர விருப்பமே இருக்காது. ஏன்னா அவரை ருசித்திட்டோம். இந்த மாதிரி அனுபவத்தில் நம்ம வந்துட்டாதான் எழுப்புதல் திட்டத்தில் பயன்படுத்த முடியும். வெறுமனை எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு இந்த வழியில் சொல்லப்பட்ட அந்நிய பாஷை பேசுகிறேன், இதெல்லாம் எனக்கு இருக்குது, நான் அப்படியே வொர்ஷிப் பண்ணுறேன், அப்படியோடு நின்று விட்டவங்களை கூட ஈஸியாக பிசாசு தட்டிட முடியும். அதனால தான் உலக ஆசைக்கும் பண ஆசைக்கும் சிலர் பின்வாங்கி போயிடுறாங்கல்ல. காரணம் ஆண்டவரோடு உள்ள அவருடைய உறவு ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. அது உபத்திரமாக இருக்கட்டும், அது உலக செல்வமாக இருக்கட்டும், எதுவும் என்னை பிரிக்க முடியாது. ஏன்னா அவர் இயேசுவை தரிசித்தார், அவருடைய குரலை கேட்டார். அப்போ ஆண்டவரோடு உள்ள உறவில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அதில் உறுதியாய் நின்றார். நீங்கள் பாருங்கள், மோசே கூட இருந்தவங்க சிலர் ஆண்டவர் விட்டு வழி விலகிட்டாங்களே. அவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்த பிறகு கன்றுக்குட்டியை வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரோன்னு துணையை போயிட்டார் பாருங்க. ஆனால் மோசே அசைக்க முடியல. ஏன்? அவர் நேரடி ஆண்டவரை தரிசித்து அவருடைய குரலை கேட்டவர். அந்த அனுபவம் இருந்ததுனால யாரும் எந்த சூழ்நிலையும் அசைக்க முடியாது. அதனால தான் எழுப்புதல் திட்டத்தில் தேவன் பயன்படுத்துறதற்கு அவர் தெரிந்து கொள்ளுகிற பாத்திரங்கள் இயேசுவோட ஐக்கியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்றைக்கு காலையில் அவர் என்னோடு பேசி என்னை வழி நடத்தினார் அப்படின்ற அனுபவத்தோடு வாழக்கூடியவங்களாக இருக்கணும். உங்கள்கிட்ட பேசுகிறார்ல, உங்களுக்கு எனக்கு தெரியும், உங்களில் பலரோடு ஆண்டவர் பேசுகிறார். அதை இன்னும் அதிகப்படுத்தணும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், அது உறுதி ஆகிடணும். அப்போது அந்த எழுப்புதல் திட்டத்தில் கர்த்தர் பயன்படுத்துவார். அந்த அனுபவத்தை பெறாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் பாஸ்டராக இருக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம், ஏதோ ஒரு ஊழியை செய்யலாம். இயேசுக்கு உங்களுக்குள்ள தனிப்பட்ட உறவை இன்னும் அதிகப்படுத்துங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்க. அவருடைய அந்த மகிமையை நீங்கள் தரிசிக்கணும். மோசே ஏன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தெரியுமா? ஆண்டவர் நெருப்பில் அக்கினியிலிருந்து பேசுகிறார், குரலை கேட்கிறார். எகிப்தை நடுங்கும்படியான அற்புத அடையாளெல்லாம் மோசே கொண்டு செய்துட்டார். கடலை ரெண்டாக பிளந்துட்டார். இவ்வளவு பார்த்த பிறகும் மோசே ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுகிறார், லார்ட் ஷோ மீ யுவர் க்ளோரி, உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும்.
உங்களுடைய அற்புதத்தெல்லாம் பார்த்துட்டேன், உங்களுடைய குரலெல்லாம் கேட்டுட்டேன், நான் உங்களை பார்க்கணும், அதான் அவருடைய ஆசை. உங்கள் முகத்தை நான் பார்க்கணும், உடைய மகிமையை காட்டும், அந்த தாகத்தோடு இருந்தார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மோசே, அது பிதாவாகிய தேவன் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். நீ என்னை பார்த்தா இறந்து போயிடுவப்பா, பார்த்தா நிற்க முடியாது. அதனால் ஆனாலும் நீ வாஞ்சே கேட்டதுனால ஒன்று செய்கிறேன். நான் குறிப்பிட்ட இடத்துல வந்து நெல், நான் கைகளால் உன்னை மறைத்து என்னுடைய பின்பகுதியை பார்க்கும்படி நான் உனக்கு அருள் செய்வேன்னு தன்னை வெளிப்படுத்தினார். அவர் மோசே கர்த்தரை பார்த்தார், கர்த்தரை தரிசித்தார். ஏசாயா தரிசித்தார்ல, உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டுக்கிற கர்த்தரை தரிசித்தார்னு இருக்குல்ல. அப்புறம் ஆண்டவரை தரிசிக்க முடியாது, பார்க்கலாம் முடியாது அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் நீங்கள் எதுக்காக சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது என்பதை அறியணும். பொதுவாக சாதாரணமாகலாம் பார்க்க முடியாது. ஆனால் அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவங்க, கர்த்தரால் பிரித்து எடுக்கப்பட்டவங்க அவரை தரிசிக்க முடியும், பார்க்க முடியும். நீங்களும் வாஞ்சிய விருப்பத்தோடு இருந்து தேடினால் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறுங்க, மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களே பார்க்க வைங்க. நிறைய சத்தியம் தெரியாததுனால இந்த அனுபவத்தை பெறாமல் அநேக கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த அனுபவத்தெல்லாம் அவங்க அறிந்து கொண்டு அது மாதிரி ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற அனுபவத்துக்குள்ளே வந்தால் தான் தேவனுடைய பரிபூர்ண எழுப்புதல் திட்டம் நிறைவேற முடியும். அதனால தான் எல்லாருக்கும் இன்றைக்கி அதை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கார். பொதுவாக இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நாங்கள் பொது இடத்துல பேசுவதில்லை, சின்ன முகாம்களில் அதுக்குன்னு ஒப்பு கொடுத்து வர ஊழியர் மத்தியில் அது மாதிரி உள்ளக்குள்ள பேசுவோம். ஆனால் இப்போ நாங்கள் ஓப்பனாக எல்லாருக்கும் பேச என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வேலை எழுப்புதலுக்கான வேலை. அவருக்கு ஒரு திரள் கூட்ட மக்கள் எழும்பணும், ஆண்டவரை தரிசித்த அனுபவத்தோடு. அதனால தான் உங்கள்கிட்ட இதெல்லாம் இப்போ ஆண்டவர் பேச வைத்து கொண்டு இருக்கிறார். இல்லாட்டா இதெல்லாம் நாங்கள் இது மாதிரி காரியத்தில் பப்ளிக் மீட்டிங்கில் எங்கேயாவது இப்படி நாங்கள் பேசுவது இல்லை. உங்களுக்கு தெரிந்தது தான். இப்போ ஆண்டவருடைய வேலை நீங்கள் ஆண்டவருக்கு வேணும். அருமையான வாலிப தம்பி, வாலிப மகளே, அருமையான தாயாரை, தகப்பனாரை, நீங்கள் எழுப்புதல் திட்டத்துக்கு வேணும் ஆண்டவருக்கு. குட்டி பிள்ளைகள் வேணும். அதனால தான் ஆண்டவர் இதெல்லாம் இன்றைக்கி ஓப்பனாக பேச வைத்து கொண்டு இருக்கிறார். அதனால் தொடர்ந்து சில காரியங்கள் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வசனத்தின் அடிப்படையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு இப்பெரிய எழுப்புதலுக்கு நம்ம சேனையாக எழும்புவோம். நம்முடைய கண்களால் மாபெரும் எழுப்புதலை பார்ப்போம். சரியா? இப்போ தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவங்க நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. உங்களை எல்லாருடைய சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ரொம்ப சந்தோஷம் இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் வந்தது. நாம் கடந்த நாளில் சில காரியெல்லாம் பேசிக்கணும். ஆண்டவரை தரிசிக்கணும், அதை எழுப்புதலுக்கு தெரிந்து கொள்கிற பாத்திரம், அந்த விதைகள்னால் ஆண்டவரை தரிசிக்கணும்னு தொடர்ச்சியாக உள்ள காரியங்கள். அதை முதல்ல நம்ம சொல்லும்போது இந்த எழுப்புதலுக்கு முன்னால் நடக்கிற நிகழ்வுகள், ஆமாம், அது ஒன்று நமக்குள்ளே நடக்கிறது, கர்த்தருடைய ஜனங்களுக்கு நடுவில் நடக்கிறது. இப்போது நமக்குள்ளே நடக்கிறது இந்த கர்த்தரோடு இருக்கக்கூடிய அனுபவம், கர்த்தர் செய்ய போகிற அந்த திட்டத்தை குறித்த ஒரு தீர்மானமான விளக்கம் நமக்கு கிடைக்கணும். ஏன்னா 40 நாளும் தன்னை அவர் வெளிப்படுத்தி வரும் காரியங்களை குறித்து முழுசாக அவங்ககிட்ட பேசி அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்த என்ன செய்யணும் அப்படி. அப்போ கர்த்தர் பேசுகிறார், அதை நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது தேவனுடைய ஜனங்கள் நடுவில், கிறிஸ்தவர்கள் நடுவில், ஒரு சபையாக இருந்தால் சபையில், ஊழியமாக இருந்தால் ஊழியம், இதுக்கு நடுவில் அற்புதம் நடக்கிறது. நீங்கள் அதையும் விலக்கி சொல்லிட்டீங்க போன நிகழ்ச்சி. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்கிறோம்னா, தேசத்தினுடைய ஆளுமைகள், அதிகாரங்கள், அவங்க நமக்கு விரோதமாலாம் வரல, ஆனால் ஆளுகைகள், அதிகாரங்கள் அல்லது அந்த பப்ளிக்கில் இருக்கிற அந்த புறஜாதிகளுடைய கண்கள், இவங்க நடுவில் அற்புதங்கள் நடத்தப்படும். இப்போ பார்வோன் இன்னும் மோசையை எதிர்க்கலை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பார்வோனிடத்தில் போய் உன்னை காட்டு. அப்போ இவங்களை எதிர்க்காத நிலையில் இருக்க பார்வோன்கிறவர் ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அதிகாரி. அங்கே இடத்துல ஒரு காரியத்தை காமிச்சா ஜனங்கள் நடுவில் காட்டுத்தீ மாதிரி பரவிடும். ஆமாம், ஜனங்களுக்கு எல்லாரும். ஏன்னா அரண்மனையில் நடந்துச்சா அப்படி அப்படின்னு. அப்போ அதனால் அங்கே கொண்டு போய் காட்டின மாதிரி கர்த்தர் அடுத்து எங்கே அற்புதம் செய்ய விரும்புகிறாருன்னா, புறஜாதிகள் நடுவில். ஆமாம், அங்கே அந்த ஊரை கட்டி வச்சுருக்கிறவங்க, அதனோட ஆளுமை செய்கிறவங்க, அவர்கள் நடுவில் அந்த அற்புதத்தை செய்தால்தான் அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் வரும். அவங்க கர்த்தர் சொல்கிற காரியத்துக்கு அவங்க கேட்பாங்க, கீழ்ப்படிவாங்க.
அப்போ அந்த மாதிரி அற்புதங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கணும், நம்ம ஒரு பொது வெளி நடத்தினா. ஆனால் அப்போ உள்ள கால சூழ்நிலைக்கும் இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ உள்ள கால சூழ்நிலையில் ஒரு சாதாரண ஒரு அற்புதம் செய்தால் கூட ஒரு பெருசாக வந்து பேசப்படும். வந்து ஒரு சுகமாயிருச்சு, குணமாயிருச்சுன்னா. இன்றைக்கி வந்து ஒரு மனுஷன் அதே மாதிரி சுகமாக்குறதுக்கு இவங்க நிறைய சோர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆப்ரேஷன் இருக்குது, கையில்னா கை கொண்டாடுறதுக்குன்னு. இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் மனிதர்கள் செய்ய முடிந்ததை தாண்டின காரியங்களை செய்யணும். ஆமாம். அது இப்போ வந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி வச்சு மனிதர்கள் கற்பனை பண்ண முடியாத காரியங்களெல்லாம் இன்றைக்கி நடைமுறை கொண்டு வர்றாங்க. நம்ம வந்து தேவனை வந்து பொது வெளியில் நம்ம பார்த்தாங்க, தரிசித்தாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து முதல்ல உள்ள காலத்தில். இப்போ வந்து இவங்களே தரிசிக்க வைக்க முடியும். வேறு ஒரு ஆளை காமிச்சு நான் தான் கடவுள்னு வானத்தில் ஒரு பிம்பத்தை வந்து உண்டாக்க முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஏஐ டெக்னாலஜிங்கிறது வந்து இன்றைக்கி ஜனங்கள் நடுவில் பொய்யான காரியங்களை உண்மை மாதிரி காட்டக்கூடிய காரியங்கள் வந்துச்சு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதை ஃபிலிம்னு நீங்கள் நினைப்பீங்க, அது ஒரு படம், நம்ம அதை பார்க்குறோம், நம்புகிறோம். ஆனால் இனி அந்த ஏஐ உதவிச்சு நேருக்கு நேரம் இங்கேயே ஒரு ஆளை கொண்டாந்து நிறுத்த முடியும், அவரை பேச வைக்க முடியும், ஒரு மேடையில் பேச வைக்க முடியும். அந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தர் வந்து நான் தான் கடவுள், நீங்கள் இயேசுவெல்லாம் நம்பாதீங்க, அவர் வந்து என்ன சாதிக்க முடிஞ்சுச்சு, நான் தான் இவ்வளோ ஜனங்களை கையில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஜனங்களுக்கு கொண்டு வந்தால், டெக்னாலஜி புரிஞ்சவங்கள கொஞ்சம் பேர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்க ஜனங்கள் என்ன செய்வாங்க, வானத்திலே தெரியுதே, நேராக நானே பார்த்தனே, இன்னார் வந்து நின்று பேசினாரு அப்படின்னு அவன் சொல்லுவாங்க. அப்போ இப்போ நம்ம செய்கிற அற்புதங்கள் எல்லாம் அந்த அவங்க செய்யக்கூடிய அற்புதங்களை தாண்டி அதை வந்து விழுங்கக்கூடிய அற்புதங்கள். மோசேயை கர்த்தர் அனுப்பின போது அவன் ஏற்கனவே அரண்மனையில் அந்த அற்புதங்களை செய்வாங்கிறது கர்த்தருக்கு தெரியாமல் இருக்காது, மோசைக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அவன் வந்து அங்கே வந்து இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுடைய கைக்கோலை கீழே போட்டால் பாம்பாகும், அதை பிடிச்சா மறுபடியும் கைக்கோல் ஆகும் அப்படின்னு அவன் செய்கிறான். அப்போ இதே மாதிரி இவர் வந்து அனுப்புகிறாரு, மோசைக்கு தெரியாது நம்ம என்னமோ பெரிய அற்புதம் செய்ய போகிறோன்னு போகிறாரு, ஆனால் கர்த்தருக்கு தெரியும்ல. ஆமாம். அப்போ ஏன் அவனை அனுப்புனார், அவர் மோசையை ஏன் அனுப்புனார் அப்படின்னா அவர்களுடைய கைக்கோலை விழுங்கி போடுறதுக்கு. ஒருத்தருக்கு தலைவலி சுகமாச்சு, கைவலி சுகமாச்சு, கால்வலி சுகமாச்சு, அது மாதிரி இல்லாமல் அது மாதிரி அற்புதங்களை இவங்களே உருவாக்க முடியும். இதை தாண்டி இதை விழுங்குற மாதிரி வேறு அற்புதங்கள், அவங்கள வந்து பிரமிக்க வைக்கிற மாதிரியான அற்புதங்கள் செய்கிற ஆற்றல் வந்து வரணும். இப்போவும் அற்புதங்கள் நடக்குது, ஆனால் ஒரு பிரமிக்கத்தக்க பெரிய அளவில் அற்புதங்கள் வந்து இப்போ எதுவுமே இல்லை. அது வந்து நடந்தால் தான் அந்த எழுப்புதலில் வந்து மூணாவது படி. அதுதான் முதல்ல எழுப்புதலுக்கானவர்களுக்கு நடக்கிறது, அடுத்து தேவ ஜனங்களுக்கு நடுவில் நடக்கிறது, மூணாவது வந்து அந்த பொது வெளியில் நடக்கிறது. ஏன்னா பொது வெளியில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை தாண்டின அற்புதங்கள் நடக்கணும். நீங்கள் ஒரு தடவை சொன்ன ஒரு சாட்சியில், ஒரு வட இந்தியாவில், எனக்கு சரியாக அந்த ஊர் பேர் தெரியல, அங்கே போயிருக்கும்போது இங்கே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பெரிய கத்திகளை வச்சுக்கிட்டு பட்டயங்களை பிடிச்சிக்கிட்டெல்லாம் ஆட்கள் வந்து எப்படி நடத்துகிறாங்க பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ கர்த்தர் வந்து அங்கே உங்களை பயன்படுத்தி அங்கே சில அற்புதங்கள் நடந்த போது அவங்கெல்லாம் வந்து முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்டு இது பண்ணாங்கன்னு ஏதோ ஒரு இதில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு இடத்துல நம்ம வந்து ஊழித்து போகும்போது இங்கே கூட்டமே நடத்த முடியாது, கூட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு அங்கே உள்ள சில அதிகாரத்தில் இருக்கிற ஆட்கள் அவங்கெல்லாம் பண்ணாங்க அந்த கிராமத்தில். அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து அங்கே செய்த அந்த அற்புதங்கள் இதை பார்த்தோன்னே அவனுக்கு அதுக்கு மேலே பேச முடியல. அப்படி இது மாதிரி நீங்கள் உங்கள் ஊழிய அனுபவத்தில் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து இப்போ இவங்க பார்க்குற எல்லாருடைய ஊழியங்கள்லையும் இனிமேல் நடக்கணும். அப்போ அதுக்கு நம்ம அது எப்படி கர்த்தர் அதை வெளிப்படுத்தினாரு, உங்களுக்கு எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அது எங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கும். இது வந்து பொது வெளியில் நடக்கிற அற்புதங்கள், இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள், அவங்களுடைய நம்பிக்கைகளை தாண்டின அற்புதங்கள். அவங்க வந்து நாங்கள் போய் அங்கே மந்திரிச்சா சரியாக போயிடலாம் வச்சுருப்பான்ல, அதெல்லாம் தாண்டின அற்புதங்கள். அது மாதிரி ஊழியங்கள். எனக்கு பீகாரில் நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப ஆச்சரியம். இப்போ நினைச்சாலுமே பீகாரில் ஜெம்ஸ் ஊழியர் இருக்குதுல்ல, அது மூலமாக இது வந்து நேபாள் பார்டரில் இருக்குது, மதுபனின்ற ஒரு இடம். அங்கே ஜெம்ஸ் ஊழியத்தினுடைய ஊழியர்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஃபஸ்ட் டைமாக பப்ளிக் கிரவுண்டில் காஸ்பல் மீட்டிங் பண்ணுறாங்க. நாங்கள் இயேசுடைய 4-5 பேர் போயிருக்கிறோம். அங்கே மிஷினரிஸ்லாம் இருக்காங்க, சென்டர் இருக்குது. பார்த்தா ஒரு பெரிய மைதானத்தில் முதல் கிறிஸ்தவ மீட்டிங் அந்த ஊரில். அப்போ அனௌன்ஸ் பண்ணி அங்கே கொஞ்சம் வால் போஸ்ட்லாம் ஒட்டியிருக்காங்க, நோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னாங்க இது மாதிரி பொதுக்கூட்டமே இங்கே கிறிஸ்தவ மீட்டிங் நடத்தினது இல்லை, என்னங்க அந்த எதிர்ப்பு அதெல்லாம் இருக்குன்ட்டு நீ ஃபஸ்ட் டைமாக நடத்தியிருக்கோன்னே. சரின்னு போனால் பெரிய மைதானம் வேறு,
நாங்கள் போய் 2-3 நாள் இருந்து ஜெபம்லாம் பண்ணுறோம். 3 நாள் மீட்டிங். முதல் நாள் மீட்டிங் நாங்கள் போனால் அந்த அந்த ஜெம்ஸ் மிஷினரிஸு பக்கத்து ஊர்களுக்கு கொஞ்சம் மிஷினரிஸும் வந்திருக்காங்க. ஒரு 20-30 பேர். 5 ஏற்பாடு அந்த மிஷினரிஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஓ கூட்டமே இல்லை, பப்ளிக் ஒரு ஆள் கூட இல்லை. சரி. அவங்க வந்து ஒரு தீர்மானம் படி நம்மளை வரக்கூடாதுன்ட்டு வரல. மைதானம் ரொம்ப பெருசு. அதில் வந்து ஒரு 20-30,000 பேர் உட்கார்ற மாதிரி பெரிய மைதானம். அதனால் ஒரு 20 பேர் மிஷினரிஸ் உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான். ஸ்டேஜ் பெரிய ஒரு ஸ்டேஜ். அப்போ ஜேம்ஸ் மிஷினரிஸ் பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடி அகஸ்டின் ஜெபகுமாரன் தான் எனக்கு டிரான்ஸ்லேஷன். சரி, ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது. நான் உட்காந்துருக்கேன், பார்க்குற ஒரு ஆள் இல்லை, யாருக்கு பேசுறது. ஆனால் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த செய்தியை கொடு, இப்படி ஜெபம் பண்ண அப்படிலாம் கர்த்தர் கைட் பண்ணிட்டார் முதல்ல. அது மாதிரி வந்து பார்த்தா நான் கிரவுண்டை பார்த்தா யாருக்கு பேச ஒரு ஆளுமே இல்லை, யாருக்கு செய்தி கொடுக்க அப்படின்னா. ஆனால் எனக்கு வந்து கர்த்தருடைய ஆவியானவர் அன்னாயிட்டி இறங்கி என் கண்மனால் என்ன ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற மாதிரி. அப்போ நான் வந்து எப்பவும் ஜெபிக்க ஆரம்பித்தவன் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆண்டு வந்து ஒரு வாழ்த்தெல்லாம் சொல்கிறேன். அப்படிலாம் சொல்லி மெசேஜ் 3 பாயிண்ட் செய்தி நானும் பேசுகிறேன். அண்ணன் சலிக்காமல் அவங்க சிம்ம குரலில் அவங்க டிரான்ஸ்லேட்டர் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் ஆல்டர் கால் வர ஆளே இல்லை, ஒப்பு கொடுக்குறவங்க கரம் வைத்துங்க. அப்போ வந்து அந்த தூரத்தில் அந்த லைட்டு போட்டிருக்க அந்த பார்டரில் லைட்டை தாண்டி ஒரு 4-5 பேர் அங்கே நின்று அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து சொல்கிறேன், இதயத்தில் கை வைங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்க ஒப்பு கொடுங்க. அந்த ஜபம் இப்போ சுகமளிக்கிற ஜபம் பண்ண போகிறேன். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்னு ஹீலிங் ப்ரேயர் அதுவும் நடத்தியாச்சு. நடத்தி இப்போ ஒரு பாட்டு பாட சுகம் பெற்றவங்க மேடையில் சாட்சி சொல்லலாம் அழைப்பும் கொடுத்துட்டேன். நான் இதெல்லாம் எப்படி நடந்தேன்னு தெரியாது. அந்த ஆவியானவர் வந்து அப்படியே நடத்திக்கிட்டே பயமும் இல்லை, ஒரு சோர்வும் இல்லை, நடத்திக்கிட்டே இருக்கிறார், அவ்வளோதான். அப்போ அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க, சாட்சி சொல்ல எனக்கு சுகம் பெற்றவங்க வரலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பின்னால் தூரத்துலேருந்து ஒரு ஆள் நடந்து வர்றான். அந்த மைதானத்தை தாண்டி வந்து ஸ்டேஜ் பக்கம் வந்து மேடையில் ஏறி ஒரு சாட்சி சொல்கிறான். அந்த ஆளுக்கு வந்து காது கேட்காது, அது வந்து அந்த கையை ஏதோ பயன்படுத்த முடியாது. ஒரு பயங்கரமான ஒரு சிக்னஸ் அவனுக்கு. ஹீலிங், டெலிவரன்ஸ். காது கேட்குது, இப்போ கை கால் நல்லா செயல்படுது, டெலிவரன்ஸ் அவனுக்கு பெரிய விடுதலை. அவன் எல்லாருக்கும் மத்தியில் பேசுகிறான், வாய் திறந்து பேசுகிறான், அந்த மைக்கில் சாட்சி சொல்கிறான். அதை ஒரு ஆள் சாட்சி சொன்னான். அடுத்த நாள் கூட்டம் பார்க்கணுமே, ஐயோ நிறைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, காலேஜில் வேலை பார்க்குறவங்க வந்து பெருங்கூட்டம். அப்போ வந்து பெருங்கூட்டம் வந்திருக்காங்க. இந்த அற்புதம் பரவிட்டு எல்லா இடத்துலையும். அப்போ வந்தவொடனே ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க. அப்போ நான் இயேசுவை பற்றி அறிவித்தா அவ்வளோ பேரும் ஒப்பு கொடுக்குறான். இந்த இயேசு எத்தனை பேர் வேணும்னா. அப்போ வந்து அகஸ்டியன் சொல்கிறாங்க, பிரதர் உங்கள் மீட்டிங்கில் 100% ஒப்பு கொடுத்தது இங்கே தான் இருக்கும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த கத்தர் கொடுத்த பயமும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்கிற கடவுளை பார்த்தது இல்லைன்னு ஒப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் தனியாக ஜெபிக்கன்னு வந்தால் ஜெபிச்சா சில ஈவில் ஸ்பிரிட் இருந்தால் கீழே விழுவாங்கல்ல, அதை பார்க்குறாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் கிறிஸ்தவ மீட்டிங், சில ஆவி கீழே விழுந்துட்டு அவங்களுக்கு டெலிவரி சாரு போகிறோமா. அதனால பின்னால் வரவங்கெல்லாம் நான் கையை கொண்டு போகிறக்குள்ள அவனே விழுறாங்க, முதல்ல விழுந்துருவோம். உண்மையில எனக்கு முதல்ல கொஞ்சம் சிரிப்பு வந்துட்டு, அப்புறம் ஒரு பாரம், இந்த அளவுக்கு அறியாமையில் இருக்காங்க. சரி சரி, இவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவனுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து கீழெல்லாம் விழக்கூடாது, நான் பிடிச்சி வச்சு ஜோம் பண்ணி அடுத்த 2 நாள் மீட்டிங்கில் நிறைய பேர் ஒப்பு கொடுத்தாங்க டெலிவரன்ஸ். அந்த மாதிரி மீட்டிங்ஸ். இப்போ இதில் தான் ஒரு கேள்வி கேட்கணும். இந்த ஆளுமைகளுக்கு எதிராக ஆளுமைகளுடைய கண்களுக்கு முன்னால் நம்ம அற்புதங்களை செய்கிறோம். இந்த ஆளுமைங்கும் போது 2 விதமான ஆளுமை இருக்குது. இப்போ நம்ம தேசங்கள் மாதிரி உள்ள இடங்களை பொறுத்தா ஒரு கிராமம் இருந்தால் அது ஒரு மனுஷன் வந்து அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பான். ஒரு ஏரியாவாக இருந்தால் ஒரு பெரிய சில ஆட்கள் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. இது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த பகுதிகளில் சில ஆவிகள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும். ஆமாம், அதுவும் கூட ஆளுமை தானே, அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கும். அப்போ அந்த இடத்துல அவர்களுடைய கண்களுக்கு முன்னாலேயும் அந்த அதிகாரங்களுக்கு எதிராகவும் நம்ம தேவனுடைய அற்புதங்கள் அங்கே வெளிப்படுத்தும் போது தான் அந்த அதிகாரங்களுடைய வல்லமைகள் வந்து இந்த அற்புதம் அதை வந்து விழுங்கி போடும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் போகும்போது முன்னாலேயே என்ன ஆயத்தம் பண்ணுவீங்க? அங்கே இருக்கிற ஆவிகள் வந்து ஏற்கனவே நம்ம என்னமோ அதை ஜெயிக்கணுமா? அந்த மாதிரி உங்கள் அனுபவத்தை சொன்னால். அதாவது இப்போ வந்து ஒரு
ஒரு தமிழ்நாடுன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சிட்டிக்கு போகிறோன்னா அதுக்காக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஜெபம் பண்ணுவோம் டீம். குறைந்தது 3 மாதமாவது மீட்டிங் ஒழுங்கு பண்ணி 3 months டைம் வேணும் ப்ரேயருக்காக. இங்கேயும் ஜெபம் பண்ணுவோம். அந்த மக்கள் மத்தியில் சபைகளே ஜெபிக்க வைப்போம், உபவாச ஜெபம்லாம். அப்புறம் நான் ஒரு டீம் அனுப்புவோம் அந்த மாவட்டம் முழுவதும் போய் ஜெபிக்கிறதுக்கு. அப்படி ஜெபிக்கும் போது நிறைய கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த மாவட்டத்தில் என்னென்ன ஆவிக்கிரியை செய்து இந்த மக்களை என்னென்ன மாதிரி ஆவிகள் அடிமையாக்கி வச்சிருக்குது. அந்த ஆவிகள் பலவான் முந்தி கட்டப்பட்டால் ஒழிய இல்லை பலவான் கொள்ளையடிக்க முடியாது. அப்போ அந்த பட்டணத்துக்கு ஒரு பலவான் இருக்கிறான், அந்த மாவட்டத்துக்கு ஒரு பலவான் சாத்தான் நியமித்து இந்த மக்களை அடிமையாக்கி வச்சிருக்கிறான். அது ஆவிக்குரிய ஒரு மேப்பிங். அப்போ இதை கர்த்தர் காண்பித்து முதல்ல அதை பயன் பண்ணுங்க, அந்த கிரிகளை முடக்குங்கன்னு அந்த ஜபங்கள் செய்வோம். அப்புறம் நாங்கள் மீட்டிங் நடக்க முந்த நாள் நானும் போயிடுவோம், இன்னொரு டீம் போவோம். நைட்டில் அந்த கிரவுண்டில் கூடி ஜெபம் பண்ணுவோம். கூட்டம் நடத்துகிற சிலரும் அப்புறம் நாங்கள் எல்லாருக்கும் அனுமதிக்கிற இல்லை, டீம் மட்டும் ஜெபம் பண்ணுவோம். அப்படி நாங்கள் ஃபைனலாக ஜெபிக்கும் போது இன்னும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்த அந்த ஆவிகள் நிற்கும். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த ஆவி டிஸ்டர்பன்ஸ் ஆகிரும். அந்த மாவட்டத்துக்காக ரத்தத்தை தெளித்து ஜெபிச்ச உடனே அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போன பிறகு இல்லை அந்த மீட்டிங்லேயே தெரியும். அந்த மீட்டிங்கில் நாங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்க சில அந்த ஆவி நிற்குது, இந்த மாதிரி ஒரு ஆவி நிற்குது. ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது அது பாதிக்கப்படுது. ஜெபம் தான் அதை பாதிக்கும். அப்போ எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஒன்றா அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாவட்டத்துக்கு அந்த பட்டணத்துக்கு ஜெபிச்ச உடனே அங்கே மக்களை அடிமையாக்கி வச்சிருக்க அந்த ஆவி டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். அப்போ அந்த ஆவி இங்கே இன்றைக்கி அந்த மீட்டிங்கில் இது ஆண்டவர் அப்போ காமிச்சிருவார், இன்ன ஆவி அப்படின்னு. அப்போ அதை எதிர்த்து ஜெபம் பண்ணுவோம். அப்போ அது கட்டப்பட்டு முடக்கப்பட்டு வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார், அந்த ஆவி முடக்கப்படுற எல்லாம். அப்படி கட்டிட்டு ஜெபிச்சிட்ட உடனே ஃபர்ஸ்ட் டேயே பெரிய மனம் திரும்புதல் உண்டாகும், மக்களுடைய ஒப்பு கொடுத்தல். அப்போ முதல்ல ஜெபத்தில் நம்ம ஜெயிச்சாதான் ஆத்மாக்களை வின் பண்ண முடியும். உதாரணத்துக்கு என்ன சொன்னால், ஒரு பட்டணத்துக்கு போகிறேன், ஒரு தமிழ்நாட்டிலுக்கு ஒரு பட்டணத்துக்கு போகிறோம். நம்ம டீம் முன்னால் போயிட்டாங்க. அப்போ நானும் ஜாய்ஸும் ஒரு காரில் நான் போகிறோம் அந்த சிட்டிக்குள்ளே. அந்த சிட்டி அந்த என்ட்ரன்ஸு கரெக்டாக அந்த சிட்டி போர்டு இருக்குது, அந்த சிட்டி வரவேற்குன்னு போட்டிருக்கு. எங்கள் கார் உள்ளே என்ட்ராகுது அந்த சிட்டிக்குள்ளே. டக்குன்னு ஒரு தாக்குதல். என்னன்னா சிந்தனையில் ஒரு தவறான அசுத்தமான சிந்தனைலாம் டக்குன்னு வரும். என்னடா இவ்வளோ நேரம் இல்லை திடீர்னு வரும். நான் மனசுக்குள்ள இயேசுவின் நாமத்தால் அவனை கடிந்து கொள்கிறேன், இயேசுவின் தத்தை சிந்தனையில் போராடுகிற பிசாசுன்னு நான் மனசுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டே வர்றேன். அப்படியே போராடியேன். அப்புறம் அந்த சிட்டிக்கு வந்துட்டோம். அந்த கூட்டம் ஒழுங்கு பண்ணுறவங்க எங்களை வரவேற்றாங்க. அவங்கள ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சுருந்தாங்க. நானும் ஒய்ஃபும் போனோடனே ரூமெல்லாம் கூட தங்குதான்னு சொல்லிட்டு ஓகே என்னென்னு எல்லாம் போனோன்னே நானும் ஒய்ஃபுன்னு ஒரு ஜெபம் பண்ணோம். அந்த ரூமை ஒப்பு கொடுத்து கண்ணு முடிச்சு இங்கே தான் தங்க போகிறோம் 3 நாள்னு ஜெபித்தோம். நான் ஜெபிச்சு முடித்த உடனே என் ஒய்ஃப் சொல்கிறா, இந்த பட்டணத்தில் விபச்சார ஆவிக்கிரி செய்து அது உள்ள நுழைஞ்ச உடனே அவன் தெரிஞ்சிருது. அப்படி ஆவியில் எனக்கு உள்ள நுழைஞ்ச உடனே இந்த போராட்டம் தெரிஞ்சுது, ஆவியில் போராட்டம். என் மனைவிக்கு உடனே தெரிஞ்சு இந்த பட்டணத்தில் விபச்சார ஆவிக்கிரியை செய்யுது, அதனால் அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மீட்டிங்கில் என்ன நடந்தது, 3 நாள் மீட்டிங்கில் விபச்சார தொழில் செய்கிற பெண்கள் நிறைய பேர் ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ தான் அவங்க கூட சொன்னாங்க, இந்த பட்டணத்தில் நிறைய விபச்சாரம் பிரதர், விபச்சாரம் தான் பெரிய தொழில். அந்த ஆவியை அந்த பட்டணத்தையே அந்த ஆவி தான் ஆளுகை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம உள்ள நுழையும் போது நம்மகிட்டே மோதி பார்க்குது. அப்போ நம்ம முதல்ல நம்முடைய இன்னர் சர்க்கிளை ஜெயிச்சா தான் மேடையில் ஜெயிக்க முடியும். ஏன்னா பொதுவாக உங்கள் கூட்டங்கள் நாங்கள் பார்க்கும்போது மேடையில் நடக்கிறது தான் பார்க்குறோம், அதுக்கு பின்னால் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்னு நமக்கு தெரியாது. முதல்ல ஜெயிச்சிடணும். அது மாதிரி பீகாருக்கு போயிருந்தோம். அப்போ என் நண்பர் சுவிசை ஜபக்குழு அது மூலமாக சில வருஷத்துக்கு முன்னால் ஊழியத்து போனப்போ சில ஊழியெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு மலைப்பகுதின்ற அடிவாரம் அங்கே போகிறோம் பிரதர், மந்திரவாதிகள் அங்கே அதிகமான இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜெபிக்கும்போது ஆவியானவர் பலப்படுத்தி அந்த ஆவிகள் கட்டப்பட ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது. அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது நல்ல ஸ்பிரிட்ஃபுல்டாகி அந்நிய பாஷையில் நல்லா ஜெபிக்கும் போது ஆளும்போது அந்த ஆவி தெரியும் என்ன ஆவிக்கிரியை செய்தேன்னு. அப்போ அந்த ஆவியை நம்ம பயன் பண்ணி ஜெபிச்சுட்டு இங்கே ஜெயித்துட்டோம்னா ஆமாங்க அது ஜெயிக்க வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும்.
சில டைமில் சில மணி நேரம் ஆகும், சில டைமில் கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஆண்டவர் வெற்றி கொடுத்துருவார். அப்புறம் அங்கே போனோடனே அந்த சர்ச்சு ஒன்று, அங்கே எஃப்எம்பி சர்ச் இருக்குது, அங்கே கரண்டெல்லாம் உண்டு. ஆனால் அந்த மரத்தடியில் பெரிய கூட்ட மக்கள், ஒரு 300-400 பேர் கூடி வந்திருக்காங்க. கரண்ட் இல்லை, மைக் இல்லை. என்னன்னு கேட்டால் வேனுக்குன்னே கட் பண்ணிட்டாங்க, அந்த கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு. அப்போ வந்து அந்த மிஷினரி சொன்னால், என்ன பாருங்கள், அங்கே என்ன வரிசையாக ஒரு 20 பேர் உட்காந்துருக்கான், ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரிசையாக அந்த சர்ச்சை ஒட்டி வெளியில். இவங்கெல்லாம் மந்திரவாதிங்க. இங்கே இந்த பகுதியில் ஊருக்கு ஒரு மந்திரவாதி இருப்பான். நம்ம மிஷினரிஸ்னால் அவங்களுக்கு எதிர்ப்பு. ஏன்னா வியாதி வந்தால் எல்லோரும் மந்திரவாதிக்கிட்டு தான் போவாங்க. அதான் வந்து வருமானம் இப்போ வருமானம் பாதிக்கப்படுதுன்னு எல்லாம் மந்திரவாதிக. அதனால் வந்து நம்ம வேணும்னே கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க, என்ன செய்கிறது? பரவாயில்ல, சத்தமாக பேசலான்னு நான் பெஞ்சு மேலே ஏறிட்டேன். சரி, அந்த மிஷினரி பெஞ்சு மேலே ஏறின்னு நான் எவ்வளோ சத்தமாக பேச முடியும் பேசுகிறேன். சுவிசேஷம், நல்ல காசு வர இயேசுனுடைய சிலுவை, பாவ மன்னிப்பை, விடுதலை பெற்று நல்ல மெசேஜ் கொடுத்து ஒரு டெலிவரன்ஸ் ப்ரேயர் பண்ணுறோம். ஜெபம் முடித்த உடனே அடுத்த நிறைய பேர் சுகமாக்கிறதுக்கு முன்னால் வாங்கன்னா 2-3 பேர் வந்தாங்க சாட்சி சொல்ல. திடீர்னு பின்னால் ஒரு ஆள் வந்து வீல் சேரில் உட்காந்துருந்தான். இந்த மாதிரி கையில் ஓட்டிகிட்டு வருவாங்கல்ல, அந்த சைக்கிளில் ஒரு ஆள் உட்காந்துருந்தான். அவன் டக்குன்னு எழும்பி நின்று சத்தம் போடுறாங்க ஹிந்தியில். அப்போ பிரதர், இந்த ஆள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் சுகமாயிட்டேன்னு சத்தம் போடுறான். எந்திரிச்சு சைக்கிளை விட்டு கீழே இறங்கி, அவனால் நடக்க முடியாது, கீழே இறங்கி அவன் நடந்து இந்த ஸ்டேஜை நோக்கி வர்றான். மக்கள்லாம் வழி விடுறாங்க அவனை பார்த்து. திடீர்னு லேசாக இல்லை தன்னோட பிடிக்க போனான். பிடிக்காதங்க, நான் சுகமாயிட்டேன். அப்படி வந்துன்னு எல்லாருக்கும் மத்தியில் ஏசு என்னை தொட்டார், நடக்க வச்சுட்டான்னு சாட்சி சொல்கிறான். அவன் யாருன்னா மந்திரவாதி. சரி, அவன் சொல்கிறாங்க, அண்ணன் இந்த ஒரு ஆள் போதும், இந்த பகுதியில் கிராமத்தெல்லாம் கலைக்கிறான். இல்லை, பிரபலமான மந்திரவாதி அவனே நடக்க முடியாமல் வீல் சேரில் வந்தான். அப்போ ஒரு அற்புதம் அந்த அவங்கள நடுங்க வச்சுட்டு மந்திரவாதிகளை எல்லாம். ஆமாம், இல்லை, அந்த மந்திரவாதிகள் உட்கார்ந்துருக்கும் போது அந்த கூட்டத்தில் என்ன நடக்குன்னு பார்க்க மாத்திரம் வராமல் மந்திரம் கூட்டத்தில் நடத்துகிறவங்களுக்கு எதிராக மந்திரவாதம் பண்ணுவாங்க. அதை நம்ம என்ன ஃபீல் பண்ண முடியுமா? என்னமோ நமக்கு ஒரு விதமாக ஏவுறது தெரியும், நமக்கு தெரியும், அந்த அந்த போராடுறது தெரியும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஊழியம் செய்யும்போது இதை ஒரு பக்கம் நம்ம வந்து எதிர்க்கவும் செய்யணும், ஜனங்களுக்கு வார்த்தையும் கொடுக்க சொல்லணும். அதான் அந்த ஸ்பிரிட்ஃபுல்லாக இருக்கணும். ஆவியில் ஆவியில் அனலாக இருந்தால் நம்மளை தொட முடியாது. அது வந்து கிரியை செய்து பார்க்குதுன்றது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், ஆனால் நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா கத்தனை பட்சத்தில் அதுக்கேற்ற ஜெபம் ஆயத்தம் இப்போ கரெக்டாக இருக்கணும். சும்மா தூங்கிட்டு வந்துட்டு அப்படியே வந்து ஏதோ பிரசங்கம் பண்ணலாம் நின்னா தூக்கி சாப்பிட்டு போயிடும். கண்டிப்பாக அதனால தான் அந்த மாதிரி. ஏன்னா இனி வருகிற காலத்தில் வந்து இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவை. இப்போ உங்களுடைய அனுபவங்கள் நம்ம சொல்லும்போது இந்த எழுப்புதல் காலத்தில் இந்த மாதிரி வந்து சரியான ஒரு ஆயத்தமோ சரியான ஒரு ப்ரேயரோ இல்லாமல் ஒரு கூட்டத்தை நடத்தி அங்கே இருக்க ஜனங்களை ஆதாயம் பண்ணுறதுங்கிறது வந்து முடியாத காரியம் மாத்திரம் இல்லை, நம்ம கைக்கோளுமே ஒரு வேளை பறி போனாலும் போயிடும். ஆமாம், நான் வந்து அந்த மந்திரவாதியுடைய கைக்கோளை கொண்டு வரக்கு பதில் என்னுடைய கைக்கோள் பறி போனாலும் இழந்துட்டு வந்துடக்கூடாது. அப்படி ஆனவங்க இருக்காங்க நிறைய பேர், தவறான ஊழியம் செஞ்சு வந்து இவங்களுக்குள்ள அந்த பிசாசு வந்து அதுக்கப்புறம் சில நல்ல ஊழியர்கள்ட்ட வந்து விரட்டின இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அப்போ அந்த மாதிரி வந்து வரும்போது நம்ம வந்து பிடிபட்டு அதான் பார்த்துருக்கேன். நல்லா ஒருத்தர் சொன்னால் ஒரு தம்பி நல்ல ஊழியம் செஞ்சார், பிசாசெல்லாம் விரட்டுவார். அவர் வந்து ஜெபம் பண்ணி இப்போ வந்து அவர் வந்து இந்த மாதிரி பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்க ஜெபம், இப்போ அந்த வியாதி இவருக்கு வந்துட்டு படுக்க ஆயிட்டாரு. படுத்தாங்க. அது இப்படி வர முடியும் ஒரு ஊழியக்காரனுக்கு? இது எங்கே ஒரு மிஸ்டேக் நடக்குது. அப்போ வந்து நம்ம ஆயத்தம் இல்லாமல், தேவ சித்தம் இல்லாமல், கரெக்ட், நம்முடைய பெருமைக்காக புகழுக்காகன்னே மனசில் சிந்தை வந்தாலே பிசாசு ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவோம். அப்போ வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது 2 காரியம். ஒன்று வந்து நம்மளுடைய தாழ்மை. கண்டிப்பாக நம்ம வந்து பெருமைக்கு இடம் கொடுத்துட்டோம்னா சாத்தாவள நுழைஞ்சிடும். அதனால தான் வந்து பிசாசை பேச விடக்கூடாதுன்னு. ஏன்னா பிசாசு முதல்ல என்ன செய்வான்னா அவன் வந்து புகழுவான். சரி, ஐயோ யாரும் என்னை துரத்த முடியாது, உன்னை கண்ட பயமாக இருக்குது, நான் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன், அவரெல்லாம் ஏமாற்றிட்டேன், உன்னை ஏமாற்ற முடியலையே, அதை போய் அது ஏமாத்துறது நம்மளுக்குள்ளே பெருமையை கொண்டு வர. அப்போ நம்ம என்ன நினைப்போம், மற்றவங்க இவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க கூட ஒன்றும் பண்ண முடியல, நம்மளை பார்த்தா பிசாசு, அந்த பெருமை வந்துட்ட உடனே பிசாசு ஜெயித்துருவான். அப்போ அதுக்கு இடம் கொடுக்காம பேசாத,
நீ வாய் மூடு, நீ பேசுறது கேட்க நான் ஆயத்தமா இல்லை, நீ ஒன்று என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டாம், அதை முடைக்கிறணும். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் கூட பவுல் ஊழியம் வரும்போது தினம் ஒரு பொண்ணு வந்து முன்னால் இவரை வந்து புகழ்றது, நீ வந்து தேவனுடைய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோபத்தோட விரட்டுறாரு, கோபத்தோட விரட்டுறாரு. அதை நம்ம என்ஜாய் பண்ணக்கூடாது, ரசிக்கக்கூடாது. பிசாசு பேசுறத ரசிச்சிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சது. அது வந்து பெருமையை உண்டாகும். அடுத்தது என்ன ட்ரை பண்ணுவான்னா, இதுக்கு மயங்கலன்னு நீ என்ன தொற்றுவியா, நீ பயப்படுத்துவான், நம்முடைய விசுவாசத்தை உடைச்சிருவான், அதில் கிரியை செய்வான். நான் அவரை பார்த்துட்டேன், அவரெல்லாம் என்ன தோத்த முடியல, நீ என்ன பண்ணிடுவ. அப்போ நம்முடைய விசுவாசத்தில் பாதிப்பு உண்டாக்கும். அது வந்து சில நேரத்தில் வந்து சத்தத்தை உயர்த்தி காட்டுறது, அது ஒரு மாதிரி இந்த கண்களை வந்து உருட்டி முழிக்கிறது, முடிய நாக்கு நீட்டிக்கிட்டு அப்படிலாம் பயமுறுத்தி பார்ப்பான். எதுக்குன்னா நம்முடைய விசுவாசத்தை உடைக்கிறது. அப்போ விசுவாசத்தோட பிசாசை எதிர்த்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசம் பலவீனப்பட்டுன்னா அவன் ஜெயித்துருவான். அப்போ அதுக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ரெண்டு விதத்தில் பிசாசு ட்ரை பண்ணுவோம். நம்ம மீட்டிங் நடக்கிற இடத்துல டிஸ்டர்ப் பண்ண சில சமயம் ஆண்டு சொல்லுவார் வந்து, இந்த மீட்டிங்கில் வசனத்தை கேட்கக்கூடாதபடி பிசாசு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணேன். நான் வந்து கர்நாடகா மாநிலத்தில் ஒரு மீட்டிங் போயிருக்கும்போது, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், அப்போ நல்லா ஜெபித்து ஆயத்தப்பட்டு போயிருக்கிறோம். நான் அப்போ கண்ணை மூடி பிரசங்கம் பண்ணுவேன். அப்போ சர்ச், பெரிய சர்ச்சு, ஃபுல் க்ரௌட் இருக்குது. கண்ணை மூடி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு தடப்படான்னு சத்தம் கேட்குது. என்னடான்னு கண்ணை திறந்து பார்த்தா 2 பிசாசு ஆடுது சர்ச்சுக்குள்ளே. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆவி ஆடுது. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அதை பார்க்குறாங்க. அப்போ வசனம் தானே முக்கியம். வசனத்தை அவங்களுடைய கவனத்தை அந்த பக்கம் திருப்புறதுக்கு தான். அப்போ டக்குன்னு ஆவியன்னு சொன்னார், அதை பயன் பண்ணு, அதை பேச விடாத. அது வந்து என் வசனத்தை ஜனங்க கேட்டால் ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னு வசனத்தை கேட்க விடாதபடி பண்ண டைவர்ட் பண்ணுது. ஆனால் நமக்குள்ள என்ன வரும், நம்ம பிரசங்கம் பண்ணால பிசாசு ஆடுது, அந்த அந்த எண்ணம். அதுக்கு தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் அதனால தான் அந்த ஆவிகளை துரத்தும் போது பேசாமல் இருக்கும்படிக்கு அதட்டினார். ஆமாம், அது பேசினா எதையாவது ஒன்று பேசி ஜனங்களுடைய கவனத்தை வந்து திருப்பிடும். நான் ஒரு இடத்துல முந்தைய இப்போ வந்து ஆரம்பத்தில் இந்த ஊழியங்களுக்கு போகும்போது ஒரு இடத்துல ஊழியத்து போனேன். நல்ல கூட்டம். அவங்க சபையில் வந்து ஆராதனை அன்னைக்கு 3ஆம் நாள் நம்மளை ஆராதனை கூடுவாங்கள்ல, அந்த சர்ச்சில் ஆராதனை. அந்த ஆராதனைக்கு போகும்போது நல்ல கூட்டம் ஃபுல்லாக இருக்காங்க. முதல்ல வந்து ஒர்ஷிப் பண்ணுறாங்க, பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாடினா எல்லோரும் உற்சாகமாக எந்திரிச்சு கைதட்டி சந்தோஷமாப்பட்டு ஆடி எல்லாம் பண்ணுறது. சரி, என்னப்போ அடுத்து என்னை பேசுவாருன்னு சொன்னாங்க. நான் எந்திரிச்சு பைபிளை திறந்து அப்படி பேச ஆரம்பிச்சுட்டு கண்ணை அப்படி நிமித்தி பார்க்குறேன், எல்லாம் அப்படியே சொருகி போய் தூங்குறாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு தூங்கினா லாஜிக். நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அப்போ தான் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே தூங்குறாங்க. மறுபடியும் நான் என்ன சொன்னேன், எல்லோரும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி தெரியுது, ஒரு மாதிரி தூக்கமாக இருக்க மாதிரி. ஏன்னா ஒரு ஆள் 2 ஆள்லாம் பரவாயில்ல, ஏதோ வேலையில் எல்லோரும் ஹோல் காங்கிரிகேஷனை தூங்குது. அதுக்கப்புறம் சொல்லிட்டு சரி நம்ம எந்திரிச்சு ஒரு பாட்டு பாடுவோம் அப்படின்னு உற்சாகம் சொன்னோன்னா அந்த பாடுறவர் வந்து பாடினா வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ஆவில் நிரம்புறாங்க. சரி உட்கார வச்சுட்டு பேச வந்தால் மறுபடியும் தூங்குறாங்க. அப்படி நிமிந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே தூங்குறாங்க. அப்போ தான் எனக்கு வந்து இது என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, இது வேற ஏதோ ஒரு ஸ்பிரிட். இது ஒரே நேரத்தில் அந்த சபையவே கனநித்திரை, அந்த சபையினுடைய நடைமுறைகளை கேட்டால் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பாட்டாக தான் பாடிக்கிட்டு இருப்பாங்களாம். பாட்டுக்கு இடையிடையில ஏதாவது ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி 2 வசனத்தை சொல்கிறது, மறுபடியும் பாடுறது, இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்களாம். அப்போ கர்த்தருடைய வசனம் போனால் தான் ஒரு மனுஷனை பலப்படுத்தும், அவனை விடுதலையாக்கும். அப்போ இதை கேட்க முடியாதபடிக்கு அப்போ முதல்ல கர்த்தர் இதுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்ன பிறகு அந்த கனநித்திரை நாவி போகிறதுக்காக ஜெபம் பண்ணி அப்படி பண்ணால் கூட அதில் இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டு மாத்திரம்தான், வேறு எதுவுமே கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் பேசின பிறகு தான் அந்த டெலிவரன்ஸ் அந்த இது கிடைச்சது. அது பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம். அந்த வசனத்தை கேட்கக்கூடாதபடி டைவர்ட் பண்ணுறது. ஆமாம், ஏன்னா வசனம் தான் அவங்களை விடுதலையாக்கும், சத்தியம்தான் அவங்கள பலப்படுத்தும். அப்போ ஆண்டவர் சொன்னார், முதல்ல பயன் பண்ணியிருந்தேன். நான் உடனே இயேசுவின் நாமத்தில் அமைதியாக இருந்த உடனே டக்குன்னு எல்லாம் அமைதியாக ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாங்க விட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜனங்க வசனத்தை கேட்க ஆரம்பித்தாங்க. ஒரு கூட்டத்தின் முடிவில் அவங்க டெலிவரிஸுக்காக ஜெபித்தோம். அப்போ இடையில பிசாசு டிஸ்டர்ப் பண்ணி அது வந்து மக்களுடைய எண்ணத்தை டைவர்ட் பண்ணிடும். அதில் நம்ம கவனமாக இல்லாட்டா நம்மளே ஏமாத்திரும். கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். அவர் ஒன்றை பார்த்தா பிசாசு ஆடுது, நடுங்குது. பிசாசே நம்மகிட்ட சொல்லுவான், ஒன்றை பார்த்தா பிசாசே ஆடுது. சில ஊழியர்கள் அந்த மாதிரி முதல்ல வந்த உடனே இந்த சாத்தானை
சுற்றி பண்ணிடுவாங்க. நான் ஜீவானந்தம் ஐயா அவர்களுடைய கூட்டத்தில் இதை நான் நேராக பார்த்துருக்கிறேன். எங்கள் ஊர் பக்கத்தில் கிராமத்தில் ஒரு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அது புதுசாக கர்த்தருக்கு வந்து யாருக்கும் தெரியாத அந்த ஊர், அந்த மாதிரி ஊர் ஆர்எஸ் மங்கலம்னு ஒரு இடம். அதில் வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்ட கூட்டம். அதில் நிறைய ஹிந்துக்கள் மதத்தவர் தான் ஜாஸ்தி அங்கே. அப்போ அந்த கூட்டம் நடத்தும் போது நான் தான் அந்த கூட்டத்தில் ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணி தலைமை இது பண்ணேன். ஐயா வந்து நமக்கு ரொம்ப பழக்கம், ரொம்ப என் மேலே ரொம்ப பிரியம் அவர். அப்போ உட்காந்து நடத்தும். இவங்க ஒன்றுமே செய்யலைண்ணே. முதல்ல வந்து நின்று இந்த இயேசு என்னை கைவிட மாட்டாங்க சொன்ன உடனே அந்த கடையில் நின்றுக்கிட்டு இருக்கவங்க, டீ கடையில் இருக்கிற சில ஆட்க, அந்த பக்கத்தில் வந்து ஒரு மார்க்கெட் சந்தை இருக்குது, அங்கே இருக்கிற சில லேடிஸ் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஆடி அப்படியே முன்னால் வந்து விழுகிறாங்க பொத்துன்னு. முதல்ல எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி, இனி பேசக்கூடாது, நீ இந்த இடத்துல வந்து ஆளுகை செய்கிற ஆவியை நீ பேசக்கூடாது, உட்கார பேசாமல் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பேசுகிறது. இது அப்படியே பேசாமல் உட்காந்துருக்கு. அப்போ முதல்ல இதை கட்டளைன்னா என்ன செய்யணும்னா இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு வசனத்தை கேட்க விடாதபடி ஒரு 50 பேர் இருக்கும் அந்த மாதிரி வந்து விழுந்தாங்க அப்படின்னு. ஆமாம், பிரதர் வந்து அதுக்கான ஒரு பெரிய அனாயிட்டிங். அதனால தான் கிராமங்களில் முதல்ல சுவிசேஷம் எளிமையாக சொல்லுவாங்க. மிட்டாயின்னு ஒரு பாட்டு கூட தெரியுமா? எல்லாம் அப்படியே ஜனங்களை ஈர்த்துறோம். சுவிசேஷத்தை அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க, ரொம்ப நகைச்சுவையாகவும் ரொம்ப சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி எனக்கு ஆண்டு சொல்லிக் கொடுத்தது ஆரம்ப பிகினிங். முதல்ல கொஞ்ச நாள் இல்லை, அப்புறம் என்ன சொன்னார் வந்து, ஒரு மீட்டிங் நடக்குன்னா அந்த எல்லைக்குள்ளே ஈவல் ஸ்பிரிட் வரும், இந்த ஜனங்கள் மனம் திரும்ப விடாதபடி தடுக்கும், வசனத்தை கேட்க விடாதபடி, கேட்டாலும் உள்ளத்தில் கிரியை செய்யாதபடி மனக்கண்ணை குருடாக்கும், அற்புதம் நடக்க விடாதபடி அவிசுவாசம் ஆவி கிரியை செய்யும், சாட்சி சொல்ல வராதபடி ஒரு பயத்தின் ஆவி கிரியை செய்யும், வெட்கத்தில், இப்படி விதவிதமான ஆவிகள். ஒரு மீட்டிங் நடந்தால் அதில் வந்து தேவ சித்தம் பூரணமாக நிறைவேறாதபடிக்கு என்னென்ன விதத்தில் கிரியை செய்வான், இதெல்லாம் ஆண்டு சொல்லுவாங்க. இவ்வளோ ஆவி வந்தால் எப்படி ஆண்டவர் கூட்டம் நடத்துறது? ஒன்றும் இல்லை, என்னுடைய ரத்தம், இயேசுடைய ரத்தத்துக்குள்ள பிசாசு நடிகை அந்த எல்லைக்குள்ளே வர மாட்டான். அந்த ரத்தத்தை சொல்லி, அதனால தான் நான் எல்லா கூட்டத்திலையும் வல்லமை உண்டு வல்லமை அந்த ரத்தம் பாட்டு பாடாமல் சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை. அப்போ எல்லா நாவும் அந்த ரத்தத்தை உச்சரிக்கும் போது அந்த பக்கமே பிசாசு வர மாட்டான், நடிங்கிடுவான் அப்படியே. அப்போ ஒதுங்கி நிற்பான். அப்போ இதை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அது வந்து நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன். அப்போ அந்த இயேசுடைய ரத்தத்தை சொல்லும் போது தான் நடுங்குவான். பொது வெளியில் இப்போ கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும்னா அதுக்கு பின்னணியில் நம்ம இவ்வளவு ஆயத்தம் பண்ணணும் கட்டாயம். சும்மா ஒரு கூட்டம் இருக்க போய் பிரசங்கம் பண்ணிலாம் போகக்கூடாது. அப்படிலாம் நடக்கும். நீங்கள் ரூமில் ஜெபம் பண்ணி அதை ஜெயிச்சிடணும். என்ன மாதிரி ஆவி வரும், என்ன மாதிரி மக்கள் வருவாங்க, அதை நம்ம ஜெயிச்சிட்டோன்னா கர்த்தர் வந்து அங்கே பலமாக கிரியை செய்வார். நான் வந்து மியான்மர் தேசம் சொன்னல, மியான்மருக்கு முதல் முறை நான் போயிருந்திருக்கும் போது முதல் நாள் கூட்டம் நிறைய கிறிஸ்தவர் அல்லாத மக்கள்லாம் வந்திருந்தாங்க, தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் 2வது நாள் நினைக்கிறேன், 2வது நாள் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் நடுராத்திரில் எழுப்பி ஜெபம் பண்ணி இந்த தேசத்துக்காக. அப்போ நடுராத்திரில் நான் உட்காந்து ஜெபிக்கிறேன். இந்த தேசம், அந்த தேசத்து குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும், இது என்னுடைய தேசம். ஆனால் ஒரு புத்த நாடு அது. இப்போ வந்து இராணுவ ஆட்சி நடக்குது. அப்போ இந்த தேசம் முழுதும் சுவிசேஷ அறிவிப்படி என் தேசமாக மாறணும், இந்த தேசம் எனக்கு வேணும், நான் ஒரு எழுப்புதலை உண்டாக்குவேன் அப்படின்னு. நான் அப்போ நீ தொடர்ந்து வந்து இதெல்லாம் செய்யணும், இவனுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுக்கணும், ஊழியக்காரங்களுக்கு வந்து எழுப்புதலை பற்றி சொல்லணும், இதெல்லாம். ஏன்னா தொடர்ந்து வர பிளான் எங்கிட்ட கிடையாது, அனுப்பியிருக்கேன், நீ வந்து செய்யணும் அப்படின்னா. அப்போ ரொம்ப ஆண்டவர் பேசி ஜெபிக்க வைக்கிறேன். நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம். சரி ஆண்டவர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு கேட்டேன். இந்த தேசத்தில் இராணுவ ஆட்சி நடக்கு, உள்ளே வர்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, கூட்டம் நடத்துறது ஈஸியான விஷயம் இல்லை, நீ எனக்கு ஒரு அடையாளத்தை காமிங்க அப்படின்னு. அப்போ சரி அப்படின்ட்டு நான் ஒரு காரியம் இன்றைக்கி செய்ய போகிறேன். என்னோட கடைசி நாள் மீட்டிங். நீ எப்போவுமே வசன பிரசங்கம் பண்ணி கடைசியில் ஹீலிங் ப்ரேயர் பண்ணுவேன், அப்போ நான் அற்புதம் செய்கிறேன்ல, இன்றைக்கு ஆரம்பத்தில் நான் அற்புதம் செய்வேன். நீ செய்தி ஆரம்பிக்க முன்னால் முதல்ல அற்புதம் செய்வேன். ஜனங்கள் விடுதலை பெற்று வந்து சாட்சி சொன்ன பிறகு என் செய்தியை சொல்லி மக்கள் கவனமாக கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, ஏதோ அடையாளம்ட்டுன்னு. அந்த மீட்டிங்கில் ஒரு 2-3 பிஷப்லாம் வந்திருக்காங்க, பர்மி ஆட்கள். அவங்க ஒரு சகோதரி தான் என் செய்தியை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க பர்மா மொழியில். நல்ல க்ரௌடு எல்லாம்.
கர்த்தர் சொன்ன மாதிரியே பிகினிங்கில் ஆண்டவர் வந்துட்டார். ஆரம்பத்தில் ஜெபம் நடக்க முடியாத நடக்கிறான், கேன்சர் சுகமாகுது, பிசாசு ஓடிடு, மக்கள் வந்து சாட்சி சொல்கிறாங்க மேடையில். ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே நான் இதுக்கு முன்னால் இப்படி பார்த்ததில்லை. அவுட்ஸ்டாண்டிங்கான மிராக்கிள்ஸ் ஆண்டவர் செய்கிறாரு. செஞ்சு கொண்டு வந்து சாட்சியை நிறுத்திட்டார். இந்த சாட்சியை பார்த்தோன்னே இப்போ வந்திருந்தவங்கெல்லாம் கவனமாக வசனத்தை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பயம் வந்து கர்த்தருங்க இருக்கிறாரு அப்படின்னு அது ஒரு அடையாளமாக கொடுத்தார். அதனால தான் இவர் இப்போ வந்து அடிக்கடி ஆண்டவர் பர்மா கொண்டு போய் பாஸ்டர்ஸ் எழுப்புதல் தரிசனம் கடைசி அந்த 8 முறை போயிருக்கும்போது அப்போது ஆண்டவர் சொன்னால் தேசம் முழுவதும் எழுப்புதல் பரவணும்னா நாங்கள் வந்து இந்த யாங்கூன் பட்டணம் 1க்கு வந்து வருஷத்தில் 1 முறை கூட்டம் நடத்திட்டு போகிறது. அப்போ தேசம் முழுவதும் சுவிசேஷம் ஒன்று அது எப்படி ஆண்டவரேன்னா அது ஏன் வேலை, நீ ஜெபம் பண்ணுங்கன்னாரு. ஜெபிச்சுட்டு வந்தோம். இந்த வருஷம் போயிருக்கும்போது அதை காண்பித்தார். ஒரு வாலிப தம்பி, அவங்க வந்து ஜாஷுவா அப்படின்னு பேர், அவங்க பார்க்கணுன்னாங்க. அவர் வந்து பர்மி, அவர் வந்து பர்மா, அந்த பர்மிய மொழி தான் தெரியும். அவங்க வந்து ஊழியர் செய்கிறார், கர்த்தர் பயன்படுத்துகிறாருன்னு. அவர் வந்து எல்லாம் அங்கே வந்து ஒரு பெரிய சபை ஆரம்பித்து ஊழியர் செய்யார். வாலிப பையன் கல்யாணம் கூட ஆகலை. அவர் எப்படி பயன்படுத்துகிறாருன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன பட்டண கிராமங்களுக்கு போய் கூட்டம் நடத்தினா சப்பானி நடக்கிறாங்க, குருடர் பார்வையிடுறாங்க, ஆயிரக்கணக்கான செவிடர்கள் காத்திருக்காங்க. எல்லாம் புத்திஸ்ட்டு. இவங்க எல்லாம் விடுதலை ஆன உடனே சபைக்கு சேர்த்துறாங்க. அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டு வந்துடுறாங்க. இவர் ஞானமாக என்ன பண்ணுறாரு, மிலிட்ரி ஆட்சி நடக்குது, அது புத்த நாடு, அவங்க நிறைய பிரச்சனை பண்ணிடுறான்னு சொல்லி சோசியல் மீடியாவில் டைரெக்டாக ஒளிபரப்புறதே கிடையாது. பெரிய விளம்பரம் செய்கிறதே இல்லை. அப்படி ஆனால் வந்துடுவாங்க. இது ரகசியமாக போய் ஒவ்வொரு நாள் அதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துடுறாங்க. அந்த ஃபோட்டோ அதெல்லாம் பார்த்தேன் நான். பயங்கர மிராக்கிள்ஸ். இது கேள்விப்பட்டு இராணுவ ஆட்சியில் இந்த ஆள் எங்கே போனாலும் கூட்டம் கூட்டுது, அதனால் இது எப்படி இவனுக்கு கூட்டம் கூட்டுது, என்ன நடக்குன்னு எனக்கு ரிப்போர்ட் வேணும்னு கவர்மெண்ட் ஆஃபீஸரை அனுப்பிட்டான். இவங்க வந்து பார்த்தா இந்த ஜனங்களுக்கு இவர் இயேசுவை பற்றி நல்லா தெளிவாக பேசி ரட்சிப்புகளை நடத்தி ஹீலிங் பிரேயர் நடத்துகிறார். அற்புதம் நடக்குன்னு சாட்சி சொல்கிறேன். இது உண்மையா ஏமாத்துறான்னு பார்க்குறதுக்கு வீடு விட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் போய் அந்த ஆட்களை சந்திச்சு ரிப்போர்ட் எடுத்துட்டாங்க. ரிப்போர்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்தால் அவன் குருடன் பார்வையடைஞ்சது உண்மை, செவிடன் காது கேட்டது உண்மை, நடக்க முடியாதவங்க நடந்தது எல்லாம் ப்ரூஃப். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை கொண்டு கொடுத்த உடனே அந்த மிலிட்ரி அந்த தலைவர் சொல்லிட்டான், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, எங்கே வேணாலும் கூட்டம் நடத்தட்டும், அவன் பாட்டில் நீங்கள் விடுங்க, போய் ஊழியம் செய்யட்டும், பாதுகாப்பாருங்கன்னு சொல்லி கர்த்தரை பயன்படுத்தி எல்லா இடமும் செய்கிறார். இப்போ வந்து அவரை தொடர்றதுக்கும் கையை போடுறதுக்கும் கூட முடியல. இப்போ அரசாங்கமே பயப்படுது. இப்போ வந்து அவரை எழுப்பிட்டார். எழுப்புறதுக்கு அந்த தம்பி என்னை பார்க்கணும்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்க சபைக்கு என்னை கூப்பிட்டாங்க. சண்டே அவங்க சர்ச்சில் பேச போனால் அந்த 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 அனாயிண்டிங் அந்த எழுப்பலை பற்றி சொல்லி வாலிபர்களுக்கு இன்வைட் பண்ணால் 75% யூத்து ஓடி வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. அவ்வளோ ஆண்களும் பெண்களும் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போது நம்ம போய் ஜெபிக்கிறோம், அந்த கண்ணீர் விதைக்கிறோம், அந்த இடத்துல விதைக்கிறோம், அங்கே எழுப்புதல் ஆரம்பிச்சிருப்பா. கண்டிப்பாக இப்போ அது பரவ ஆரம்பிச்சுட்டு நம்ம கர்த்தர் வந்து ஒரு கூட்டத்தை முதல்ல ஆயத்தப்படுத்தி வச்சுட்டா அதுக்கப்புறம் கர்த்தருடைய திட்டத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு அது புரியும். அப்போ முதல் கட்டமாக இப்போ ஒரு ஆயத்த பணி வந்து இந்த மியான்மரில் நடந்துக்கிட்டு இருக்கு. இனிதான் கர்த்தர் வந்து இப்போ எதுக்காக இதை செய்கிறாரு, இதை வச்சு கர்த்தர் தேசத்தில் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு கற்பிக்கும் போது அந்த எழுப்புதல் வேகமாக பற்றி வாய்ப்பு ஆரம்பிச்சிடும். அது நல்ல கண்கூட தெரியுது, பார்க்க முடியுது. அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவர் செய்ய போகிறார். அங்கங்கே ஆட்களை எழுப்பி நம்ம வந்து நீ சொன்ன மாதிரி நெருப்பை பற்ற வைக்கிறோம். பறவை செய்கிறக்கு ஆட்களை அங்கங்கே அந்தந்த நாட்டில் கத்தரி எழுப்பி ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாருன்ட்டு. அதே மாதிரி தான் உங்கள் பட்டணம், உங்கள் கிராமம், உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் தான். அதுக்கு தான் உங்களோட ஆண்டவர் பேசுகிறார், உங்கள் சபை. அப்போ நீங்கள் வந்து இதுக்கு விரோதமாக இருக்கிற ஆவிகளை கண்டுபிடித்து முதல்ல பயன்படணும். நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் வந்து என்னென்னா அது அநேகருக்குள்ளே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவோட அந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துலையும் சரி ஆவிக்குரிய காரியங்களும் சரி ஒரு திருப்தி அடைஞ்சு அப்படி நின்றுறாங்க. அப்படி நம்ம வந்து இன்னும் மேலும் மேலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தணும், மகிமை வெளிப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்காமல் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த உடனே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி, அந்த சுய திருப்தி வந்து ஒரு ஊழியத்தில் ஊழியக்காரனுக்கு வரவே கூடாது.
அவனுடைய மரண பரியந்தம் அவனுக்கு வந்து அந்த தாகம் அடுத்த இன்னும் ஆண்டவர்கள் தீரவே கூடாது, அந்த தாகம். அப்போ அதில் தான் சிலருக்கு வந்துட்டு நமக்கு எல்லாம் வசதி இருக்கு, எல்லாம் இருக்குது, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கு வந்து பின்தங்கிறதுக்கு அதான் சில மாவட்டத்தில் இந்த பாஸ்டர்ஸ் சந்தித்து மீட்டிங் நடத்த போகும்போது 30 வருஷம் 40 வருஷம் ஒரு சர்ச்சை ஆரம்பித்து நடத்துகிறாங்க. அப்போ நான் கேட்ட வந்து 2வது சர்ச்சையை ஆரம்பிக்கக்கூடாது, நீங்கள் உங்களால் முடியும், இப்போ எழும்பிட்டோம் சபை, அப்போ இன்னொரு சபை ஆரம்பிக்கலாம், இன்னும் இவங்க நினச்சா 10 சபை ஆரம்பிக்க முடியும். அந்த அனுபவம் இருக்குது, ஆவிக்குரிய அனுபவம் இருக்குது, அதுக்கு சபையில் யூத் இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க. ஆனால் வந்து அந்த தரிசனம் வர மாட்டேங்குது. இந்த ஒன்றே போதும், அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுறாங்க. இது போதும், இதை பாதுகாத்தா போதும்னு. இல்லை, இன்னும் இங்கே இவ்வளோ ஆத்தமாக இருக்குது, அங்கே அவ்வளோ ஆத்தமாக இருக்குது, அங்கே ஒரு சர்ச்சு இங்கே ஒரு சர்ச்சு ஆரம்பித்து எல்லாரையும் கத்தர்களை கொண்டு வரணும்னு எண்ணம் வரல. இப்போ பாஸ்டர் ஏசன்னா இருந்தாங்க, குண்டூர் தான் தலைமை சபை, ராத்திரி பகல உழைப்பார், உங்களுக்கு அவர் தெரியும் நல்லா. அப்போ பாஸ்டர் வந்து எப்படி ராத்திரி பகல ஓடிக்கிட்டே இருக்கீங்க, வேறு ஒன்றை பற்றி யோசிக்கிறது இல்லைன்னா 1000 சபையை ஆண்டவருக்கு உண்டாக்கணும், ஒரு தரிசனம் அவருக்குள்ள 1000 சர்ச்சை ஆண்டவருக்காக உண்டாக்கணும், கத்தருக்காக செய்யணும் அப்படின்னு தான் கிராமம் போய் கூட்டம் நடத்தி ராத்திரி ஜபெல்லாம் வச்சு அவர் மறிக்கிறதுக்குள்ள 1000 சபைக்கு மேலே எழுப்பிப்பா ஒரே ஆள். இவ்வளோ வந்து இவங்களுடைய அர்த்தமற்ற பயம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து நான் ஒரு சபை வச்சுருக்கிறேன், நான் பிரான்ச் ஆரம்பித்து அந்த மெயின் சர்ச்சில் வர கூட்டம் வந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆயிரும். அப்போ நான் வந்து ஜனங்கள் வந்து ஒரு 500 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்கன்னு காமிக்கிறத விரும்பியே இவங்க எல்லாரும் இங்கே வரட்டுங்கிற மாதிரி வச்சே வந்து செய்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறாங்க பாஸ்டர்களில். அப்படி இல்லை, நான் வந்து பக்கத்தில் சபை ஆரம்பித்து வந்து ஒரு பிரான்ச்னு வச்சா ஒரு 100 பேர் அங்கே போயிடுவாங்க, ஒரு 100 பேர் இங்கே போயிடுவாங்க, கடைசியில் இங்கே நான் ஒரு 50 பேரை வச்சு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அர்த்தமற்ற தவறான ஒரு நம்பிக்கை, பயம், அர்த்தமற்ற ஒரு பயம்தான். அந்த 100 பேர் போனால் அந்த 100 பேர் 1000 ஆயிடுவாங்க தானே. அப்போ நீங்கள் கொடுக்க தானே இப்போ இருக்கோம். ஆமாம். அப்போ நீங்கள் உங்களுடைய சபை பெருகிறோம். ஆமாம். அதை அவங்க விசுவாசிக்காமல் ஒரு பயம், சொன்ன மாதிரி காரணம் இல்லாத ஒரு பயத்தினால அடுத்த ஸ்டெப் வைக்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தருமே வந்து நம்ம வந்து நிரப்புவதற்கு இடம் கொடுத்தா தான் நிரப்புவார். ஆமாம். நான் வந்து நிரப்புறதுக்கே இடம் கொடுக்கலாம் வச்சுங்களேன், போதுன்ட்டு அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு பாட்டிலில் வந்து நிறைய நிரம்பிருச்சுன்னா அது கொஞ்சத்தை ஊற்றிட்டு அப்புறம் மறுபடியும் அதில் புதுசு ஊற்றுறோம். அது மாதிரி ஒரு சபை வந்து ரொம்ப நிரம்பும் போது நீங்கள் அதை வந்து வச்சா தான் இந்த சபையில் மறுபடியும் அந்த இடத்த கர்த்தருக்கு நிரப்ப வைக்க முடியும். அப்படி அந்த மாதிரி. அப்போ எழுப்புதல் காலத்தில் வந்து நம்ம வந்து தேசத்தை சுதந்திரிக்கணும். அப்போ அதில் சபைக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. அந்தந்த பட்டண கிராமங்களை ஆண்டவருக்காக சுதந்திரிக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆண்டவர் யுத்தம் பண்ணி சுதந்திரிக்கணும். கண்டிப்பாக. எல்லா இடத்துலையும் ஆவிகள் இருக்குது. ஆமாம். சாத்தான் வந்து அரண்களை கட்டி வச்சிருக்கிறான், மக்களுக்குள்ள தவறான நம்பிக்கையில் பயன் பண்ணி வச்சிருக்கிறான். அப்போ அதெல்லாம் பயன் பண்ணி அந்த 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 பட்டணத்தை சுதந்திரிக்கிறதா சபையனுடைய வேலை. நான் வந்து சிபிஎம் தீபெண்டுகாஸ்டம் டிபிஎம், அதில் ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷர் இருந்தார், மனாசி அப்படின்னு. அப்போ அவங்கள நான் ஒரு நாள் பார்க்க போனேன், அடையாரில் தலைமையிடத்துக்கு போனபோது ரொம்ப ரொம்ப நேரம் என்கிட்ட பேசினாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல எழுப்புதல் தரிசனம், எழுப்புதலுக்கான ஜெபம் அதெல்லாம் இருந்தது. என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க. நானும் அது மாதிரி தான் ஜெபிக்கிறேன்றதெல்லாம் சொல்லி நிறைய அனுபவங்களை சொன்னாங்க. அவங்களோட அனுபவங்கள் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பட்டணம், அதனுடைய தலைமையிடம், அந்த பட்டணத்தினுடைய ஹெட்டு, அங்கே டிபிஎம் சபைக்கு இவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டிருக்காங்க. பெரிய சர்ச்சு, இவங்க சர்ச்சு, நிறைய ஆயிரக்கணக்கான விசுவாசிகள், நல்ல ஸ்பிரிட்ஃபுல்லாக ஜெபிப்பாங்கள்ல, அந்நிய பாஷையில் எல்லாமே இருக்குது. அந்த பாஸ்ட் அந்த பட்டணத்தை பற்றி சர்வே பண்ணாங்க. இவங்க சபை இவ்வளோ ஆத்தமாக இருக்குது போதுன்னு நினைக்காம இந்த பட்டணத்தை சர்வே பண்ண, அந்த பட்டணத்தில் நிறைய ரவுடி கும்பல் இருக்காங்க, பணத்துக்காக கொலை பண்ணுறவங்க இருக்காங்க, விபச்சார பாவம் நடக்குது, நிறைய சமூக தீமைகள் நிறைய நடக்குது, வெட்டு குத்து, அது மாதிரி இந்த பட்டணமே ஒரு மாதிரி வெளியில் இது நடக்குது. அப்போ இவங்க சொல்கிறாங்கன்னா, எதுக்கு இந்த பட்டணத்தில் எங்கள் சபையை கத்தர் வச்சுருக்காரு? அப்போ இந்த பட்டணத்துக்கு வெளிச்சமாக இருக்க தானே சபை. அப்போ எங்கள் பட்டணம், எங்கள் சபை இருக்குது, இவ்வளோ பேர் நாங்கள் ஆராதிக்கிற மக்கள் இருக்கிறோம், இந்த பட்டணத்துக்குள்ளே இவ்வளோ இருளின் ஆதிக்கம் இருக்குது. அப்போ வந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம், வேசித்தனம், எல்லா விதமான கிரிகளும் நடக்குது. வாலிபர்கள் போதை வசத்துக்கு அடிமை, இந்த மாதிரி போலீஸ் இதெல்லாம் விசாரித்தா நிறைய கிரிமினல் குற்றங்கள் நிறைந்த பட்டணமாக இருக்குது.
அப்போ இந்த பிசாசு இந்த அளவுக்கு கிரியை செய்யறதுக்கு நம்ம விடலாமா? இவருக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்து இவர் முதல்ல ஜெபிச்சிருக்காரு. ஆண்டவரே, இந்த உங்க சபை இருக்குது, இது வெளிச்சமா இருக்குது, இந்த பட்டணத்துல பிசாசு எப்படி கிரியை செய்ய விடணும்? முடியாது. வைராக்கியமா ஜெபிச்சு அப்புறம் விசுவாசிகளை ஜெபிக்க வச்சு இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கணும், இந்த பட்டணத்தும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள வரணும்னு இவங்க ஜெபிக்க 1 இயருக்குள்ள பட்டணமே மாறிட்டான். அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நோ கிரிமினல், எல்லா குற்றங்கள்லாம் குறைஞ்சி சுத்திகரிப்பு உண்டாகி ஒரு பெரிய சேஞ்சு. அப்போ இதைத்தான் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யங்கிறார். அப்போ ஒவ்வொரு சபையும் அந்தந்த கிராமம் அந்தந்த பட்டணத்தை பொறுப்படுத்து அந்த வெளிச்சத்தை வந்து பரவ செஞ்சு அந்த ஏரியாவில் இருக்க இருளை துரத்துறதுக்கு ஒரே வழி வந்து வெளிச்சம்தான். அப்போ அது இப்போ இந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி அதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டாலே அந்த பகுதியில் இருக்கிற இருளை வந்து ஜெயிச்சிடும். அப்படிதான் அந்த எழுப்புதல் பரவும். அங்கே தான் தேவனுடைய ஆளுகை வருது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துடுது. இப்படி ஒவ்வொரு ஏரியாவை நம்ம பிடிச்சிட்டாலே தேசம் கர்த்தருடைய வசமா மாறிடும். இதைத்தான் எழுப்புதல் சொல்றாங்க. இதுக்கு தான் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு. அப்போ ஒவ்வொரு சபைக்குள்ளும் ஊழியங்களுக்குள்ளும் இந்த தரிசனம் வரணும். எங்க சபை வந்து இந்த கிராமத்துக்கே வெளிச்சம், எங்க சபை இந்த பட்டணத்துக்கே வெளிச்சம், எங்க சபை இருக்கிற இந்த பட்டணத்துக்குள்ள இந்த மாதிரி தீமைகள், சமுதாய தீமைகள் நடக்க இடம் கொடுக்க முடியாது. சாத்தானை செயல்பட விடக்கூடாது. குடிவெறியின் ஆவி, விபச்சார வேசித்தனத்தின் ஆவி, ஜாதி வெறியை தூண்டுகிற ஆவி, மக்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குற ஆவி, தவறான நம்பிக்கை தூண்டுகிற ஆவி, இப்படிலாம் தான் நம்ம மக்கள் அடிமையாக இருக்காங்க. இதை செயல்பட விடக்கூடாது. அதுக்கு சபை தான் பொறுப்பு. என்ன சபை தானே வெளிச்சம். அப்போ பாஸ்டர் தான் பொறுப்பு. நீங்கள் உத்தரவாதம் எடுக்கணும். நீங்கள் வெறுமனே 4 ஆத்மா 10 ஆத்மா 100 ஆத்மா வர்றாங்க இவங்களே பார்க்காதபடி அந்த கிராமத்தையே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரணும். அந்த பட்டணத்தையே தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ளே கொண்டு வரணும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். இதை நம்ம தரிசனமாக எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணி ஜனங்களை ஜெபிக்க வைத்து சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கொண்டு போனால் இருளின் ஆதிக்க அழிந்து அங்கே தேவனுடைய ராஜ்யம் வந்துடும். இப்படி ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு பட்டணத்தில் எல்லா சபைகளும் எழுமனா என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு மாநிலமே கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள வரும். அப்படி ஒரு தேசம் முழுது இருக்கிற சபைகள் எழும்பி பிரகாசித்து அந்த ஜெபத்தில் உறுதியாக நின்று சத்துருடைய கிரியைகளை முடக்கி நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யம் வரணும், உங்களுடைய ஆளுகை வரணும்னு ஜெபிச்சுட்டா தேசம் முழுவதிலும் கர்த்தருடைய ஆளுகை வந்துடுமே. அப்புறம் சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டுரும்ல. இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த எழுப்புதல் தேசத்தில் வரணும், அது சபை மூலமாக வரணும், என்னை தெரிந்து கொண்ட ஊழியங்கள் மூலமாக வரணும். அதனால தான் எல்லாருமே இதில் சம்மந்தப்பட்டவங்க. நீங்கள் யாருமே வந்து எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாருமே நம்ம சம்மந்தப்பட்டவங்க. எல்லாரும் இணைந்து நின்று இந்த தரிசனத்தோடு நம்ம ஜெபிச்சு செயல்பட்டால் நம்முடைய தேசம் முழுவதுக்குள்ள கர்த்தருடைய ஆளுகை இருக்கும். அப்போ ஆண்டவருக்கு சித்தம் இல்லாமல் எதுவும் உள்ள நடக்க முடியாது. சாத்தான் என்னதான் பிளான் பண்ணாலும் அவனால் ஜெயிக்க முடியாது. அவனுடைய திட்டங்கள் முடக்கப்பட்டு விடும். அதுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இந்த எழுப்புதல் திட்டத்தை குறித்து பேசுகிறார். அப்போ உங்கள் கிராமத்தில் ஒரு ஆவியையும் செயல்பட விடக்கூடாது. குறி சொல்லுகிற ஆவி, ஏமாத்துகிற ஆவி, மக்களை வஞ்சிக்கிற ஆவி, பொய்யான தெய்வங்களை உருவாக்கி மக்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்துகிற ஆவி, குடிவெறியின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, மக்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்துகிற ஆவி. நீங்கள் ஜெபிக்கும் போதே கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்கள் தெருவில் உங்கள் கிராமத்தில் இந்தந்த பகுதியில் இந்த ஆவி கிரியை செய்து நீங்கள் அதை முடக்கி அதை செயலற்று போக பண்ணி அங்கே தேவனுடைய ஆளுகையை கொண்டு வரணும். அந்த ஆளுகை வந்துட்டாலே அறியாத மக்கள் திரள் கூட்டமாக ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குள்ளே இந்த ஏவுதல் வரும், அவங்க ரட்சிப்புக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல நம்ம ஜெயிக்கணும். அதன் பிறகு ஆத்துமாக்கள் மனம் திரும்பி சபையை நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த எழுப்புதலுக்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு இந்த தரிசனத்தோடு ஜெபிக்கணும், செயல்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? இணைந்து ஜெபிக்கலாமா? உங்கள் கிராமத்தை நீங்கள் பொறுப்பெடுப்பீங்களா? உங்கள் பட்டணத்தை உங்கள் சபை பொறுப்பெடுப்பீங்களா? எங்கள் பட்டணத்துக்குள்ளே
இனி சாத்தானுடைய கிரியை செயல்பட விட மாட்டோம். கர்த்தருடைய ஆளுகை இந்த பட்டணத்தில் வரணும். இந்த பாவ சாப கிரியைகளை செயல்பட விடாதபடி இயேசுவின் நாமத்தில் முடக்கி போடுவோம், பலவானை கட்டுவோம். அந்த மாதிரி உறுதியோடு எழும்புறீங்களா? அப்படி எழும்புனா ஒரு பெரிய மாற்றம் வரும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோட தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பொறுப்பெடுக்கணும். பொறுப்பெடுப்பீங்களா? எங்கள் கிராமத்தை நான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ளே கொண்டு வரணும், அதுக்கு நான் பொறுப்பு. எங்கள் பட்டணத்தை நாங்கள் ஆண்டோடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருவோம். இனி சாத்தானின் பட்டணத்தில் செயல்பட விட மாட்டோம். எங்கள் சபை பொறுப்பு. நம்ம வைராக்கியம் அதுக்காக ஜெபித்து செயல்படுவோம் அப்படின்னு பொறுப்பெடுக்கிறீங்களா? அப்படி நீங்கள் பாருங்களேன், அரசியல்வாதிகள் கூட என்னென்னலாம் பண்ணுறாங்க. ஒரு தேர்தல் வரப்போகுதுன்னா அவங்க என்ன பிளான் கொஞ்சம் பாருங்களேன், நம்ம கற்றுக்கொள்ளணும். அவங்க வாக்கு சீட்டில் ஓட்டு இருக்குதா செக் பண்ணுங்கன்றாங்க. அப்புறம் இந்த தொகுதியில் எவ்வளோ குடும்பம் இருக்குது, ஒவ்வொரு வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது, ஒவ்வொன்றையும் அவங்க லிஸ்ட்டு வச்சு கவனமாக பார்த்து அவங்களெல்லாம் நம்ம ஓட்டை போட வச்சு வெற்றி பெற வைக்கணும்னு தங்களுடைய ஆட்சியை நம்ம பிடிக்கணும் என்பதற்கு எவ்வளோ பிளான் பண்ணுறாங்க, திட்டம் போடுறாங்க, அறிந்து கொள்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிளான் பண்ணுறோமா? யோசிங்க. அந்த அளவுக்கு நம்ம திட்டம் போடுறோமா? ஒரு சபை இருக்குன்னா அது அந்த சுற்றி இருக்கிற எத்தனை தெருக்கள் இருக்குது, எத்தனை குடும்பம் இருக்குது, எத்தனை வாலிபர்கள் காலேஜில் படிக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன நம்பிக்கை இருக்குது. இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணுமே, இவங்களும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்துக்குள்ளே வரணுமே, ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்காக ஜெபிக்கிறது, அவங்களுக்கு எப்படி நம்ம சுவிசேஷ வெளிச்சத்தை கொண்டு போன பிளான் பண்ணுறது செய்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை வழக்கு வந்தால் நல்ல பாட்டு ஒர்ஷிப் இருக்குது, நல்ல மியூசிக், ஒன்றுமே இல்லாட்டாலும் 2-3 மியூசிக் வாங்கி வச்சு அடித்து எல்லாரையும் அப்படியே தூள் கிளப்பிடுறோம். நாங்கள் ஒர்ஷிப் இல்லைன்னு அதை மட்டும் பண்ணுறோம். நீங்கள் யோசித்து பாருங்களேன், நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணோன்னு சிந்திங்க. உங்கள் சபையை கர்த்தர் எதுக்கு தெரிந்தெடுத்து எதுக்கு அந்த சபையை வச்சுருக்கிறாரு? நீங்கள் சரியாக எழும்பிட்டா உங்கள் பட்டணத்துக்குள்ளே சாத்தானால் கிரியை செய்ய முடியாது. பிசாசனுடைய கிரியைகள் முடக்கப்பட்டுவிடும், தேவனுடைய ஆளுகை வந்துவிடும். அதுக்கு தானே நமக்கு சபை, அதுக்கு தானே ஊழியம், அதில் தானே நம்ம கவனம் செலுத்தணும். அப்போ நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு இதில் கவனம் செலுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை எங்கள் கிராமத்தில், பட்டணத்தில், மாவட்டத்தில் கொண்டு வரணும். அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் முடக்கப்பட்டுறணும். வைராக்கியத்தோடு ஜெபிச்சு சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கொண்டு போயிட்டோன்னா அவ்வளோதான், எல்லாம் மாறிடுமே. அந்த எழுப்புதலுக்கு தான் தேவன் நம்மோடு பேசுகிறார். அப்போ அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? உங்கள் சபையை ஒப்பு கொடுப்பீங்களா? இனி இதை சாதாரணமாக எடுக்காதுங்க. நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நான் அதுக்காக என்னை தீவிரமாக ஒப்பு கொடுத்து செயல்படுவேன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா உங்கள் சபை எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, நீங்கள் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர். உங்கள் மூலமாக தான் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பட்டணத்தில் கர்த்தர் கொண்டு வர முடியும். அதனால தான் உங்களோட பேசுகிறார். நீங்கள் இதை மறந்துட்டு வர்ற ஆத்துமாக்கள் ஏதோ அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு ஒரு காணிக்கை தசமாத்தை வாங்கிட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறோம். இதுக்கு இல்லை, அதையும் தாண்டி தேவன்கிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்குல்ல, அதை செய்வீங்களா? அதை செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படும். அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். இப்போ அப்படி ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னை, என் சபையை ஒப்பு கொடுக்குறேன். என்னை, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன். என்னை, என் ஊழியத்தை ஒப்பு கொடுக்குறேன். இந்த தேவனுடைய மனதில் இருக்கிற திட்டத்தை எங்கள் கிராமத்தில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் மாவட்டத்தில் நானும், எங்களுடைய ஊழியமும், எங்கள் சபையும், எங்கள் குடும்பமும் நாங்கள் செய்வோம். அதுக்காக ஜெபிப்போன்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படின்னா அப்படியே கண்களை மூடுங்க. பிரதர் ஜெபிக்க போகிறாங்க. ஒரு தீர்க்கதரிசனுடைய ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் அதை பலிக்க பண்ணும். அப்படியே ஒரு நிமிஷம் எல்லோரும் வாய் திறந்து கண்களை மூடி, இயேசுவே, எவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறீங்க. எங்கள் கிராமமே மாறணும், எங்கள் பட்டணமே மாறணும், எங்கள் மாவட்டமே மாறணும். தேவனுடைய ராஜ்யம் எங்கள் கிராமத்துக்குள்ளே வரணும், பட்டணத்துக்குள்ளே மாவட்டம் முழுவதிலும் கர்த்தருடைய ஆளுகை வரணும். இருளின் ஆதிக்கங்கள் அழியணும், சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் முடக்கப்படணும்,
மக்களை வஞ்சிக்கிற ஆவிகளெல்லாம் கட்டப்படணும். எங்கள் கிராமத்தின் பலவான் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். பட்டணத்தின் பலவான் கட்டப்படட்டும். மாவட்டத்தின் பலவான் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். மக்களை வஞ்சிக்கிற இன்னென்ன ஆவிகள் முடக்கப்படட்டும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கருத்து ஆண்டவரை, என்னையும் என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னையும் எங்கள் ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னையும் எங்களுடைய சபையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற நாங்கள் ஓய்ந்திருக்க மாட்டோம், அமைதியாக இருக்க மாட்டோம். இனி கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுப்போம். சுவிசேஷ வெளிச்சத்தை எல்லா இடத்திலும் பரவ செய்வோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ற வார்த்தை நிறைவேறணும். ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. இப்போ அர்ப்பணிக்கிறவங்க மேலே ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது, அக்னி இறங்க போகிறது. ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி ஒரு மாபெரும் எழுப்புதல் திட்டத்தை உங்களுடைய பகுதியில் நிறைவேற்ற போகிறார். அந்த விசுவாசத்தோட ஜெபிங்க. இப்போ தேவனுடைய மனிதர் உங்களுக்கு ஜெபிப்பாங்க. இதோ நாங்கள் அறிந்திருக்கிறவரும் ஆராதிக்கிறவரும் ஆண்டவரே எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவரும் ஆகிய கர்த்தரை நாங்கள் அறிந்திருக்கிறதை போலவே எங்கள் பட்டணம் அறியணுமே, எங்கள் கிராமங்கள் அறிய வேண்டுமே, எங்கள் தேசம் அறிய வேண்டும். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் நடுவில் செய்கிற அற்புதங்களும் அதிசயங்களும் அந்நியர்களுடைய கண்களும் காணும்படிக்கு, புறஜாதிகளுடைய கண்கள் காணும்படிக்கு, தேவனை மறுதலித்தவர்கள் கண்கள் காணும்படிக்கு, கர்த்தரை மறந்தவருடைய கண்கள் ஆண்டவரை தெளிவாகும்படிக்கு, தேவனுடைய அற்புதங்கள் எங்களுடைய வளாகங்களை விட்டு வெளியேயும் நிகழ்த்தப்படும்படி அது புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் மனப்பூர்வமாய் விரும்பி ஜெபிக்கிறோம். பாரம்பரியங்களிலே கட்டப்பட்டவர்கள், பில்லி சூனியத்திலே கட்டப்பட்டவர்கள், ஆண்டவரே அவநம்பிக்கை உள்ளவர்கள், அவர்கள் நடுவிலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை பிரத்யட்சமாய் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, முதல் நூற்றாண்டிலேயும் அதற்கு முந்தின காலங்களிலும் நடந்த அற்புதங்கள் எல்லாம் கர்த்தருக்கு எதிராக எழும்பின அதிகாரங்கள், அதிகாரிகள், பார்வோனை போன்ற ராஜாக்கள் அவர்கள் கண்கள் முன்பாக நிறைவேற்றி காட்டப்பட்டு அந்த அற்புதமும் அதிசயமும் அடையாளமும் தேவனுடைய வல்லமையும் பலத்து தேசத்தை மேற்கொண்டது என்று வாசிக்கிறோம். அதே மேற்கொள்ளுதல் எங்கள் தேசத்துல நடக்கணும். தேசத்தில் இதுவரைக்கும் காலங்காலமா எங்கள் கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிற வல்லமைகள் மேல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு அவைகளை மட்டங்கடிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய அதிகாரம் இன்னது என்பதை எங்கள் தேசம் விளங்கிக் கொள்ள ஆண்டவர் நித்திரை மயக்கமாய் இருக்கிறவர்கள் ஆண்டவர் ஒரு விழிப்புணர்வை அடைந்து கொள்ள நாங்கள் ஆராதிக்கிற அதே தேவன் எத்தனை வல்லமை உள்ளவர் என்று அறியாதவருடைய கண்கள் திறந்து காணத்தக்கதாக தேவனுடைய அதிசயங்களும் அற்புதங்களும் கர்த்தருடைய வல்லமையும் எங்கள் தேசத்திலே பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட சபைகளுக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் எங்களுக்குள்ளே செய்து கொள்கிறதை காட்டிலும் ஆண்டவரை இந்த அற்புதங்களும் வல்லமைகளும் வெளியே அநேகருடைய கண்கள் காணும்படி நிறைவேற்றத்தக்கதாக எங்களுடைய ஓட்டத்தை கர்த்தர் புதுப்பித்தருளும். ஆண்டவரே, சபைகளுடைய கதவுகளை திறந்து வைத்து நாங்கள் வீதிகளிலே இறங்கவும் தேசங்களுக்குள்ளே ஊடுருவி கடந்து போகவும் கர்த்தருடைய எழுப்புதலை பரவ செய்யவும் எல்லா சபைகளையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்தில் இந்த எழுப்புதல் காலத்தில் தேவன் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாமல் நிறைவேற கர்த்தருடைய கரத்தில் இந்த எழுப்புதலை ஒப்பு கொடுக்கிறோம். எழுப்புதலுக்கு பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள், ஊழியங்கள், சபைகள், விசுவாசிகள், வாலிபர்கள், இளைஞர்கள் எல்லாரும் மேலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தி காட்டுகிற அதிகாரம் ஆண்டவரை புறப்பட்டு வரட்டும். வீடுகளில் அற்புதம் நடக்கட்டும், வீதிகளில் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மேடைகளில் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, கீழே தரையில நடக்கட்டும், கிராமத்துல நடக்கட்டும், மறைவிடங்கள்ல நடக்கட்டும். எல்லா இடத்திலும் கர்த்தருடைய அற்புதங்கள் தேசத்துல நிறைவேற்றப்பட்டு இவர் கர்த்தர் என்கிற ஞானம் உணர்வும் எங்கள் தேசத்துக்குள்ளே கடந்து வர கர்த்தர் உதவி செய்திடலாம். தேவனுடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனுடைய பிரத்யட்சமான வல்லமையுடைய நிரப்பட்டும், அவர்கள் மேல அந்த அபிஷேகம் ஆண்டவரை நிரம்பட்டும், இறங்கட்டும். ஆண்டவரை அவர்களை ஆக்கிரமித்துக் கொள்ளட்டும், அவர்களை பயன்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு பேசினது மாத்திரல்ல, உங்களை இன்றைக்கு தொட்டிருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். அது பெருகணும், வைராக்கியம் பெருகணும். ஆண்டவருக்காக இயேசுவின் நாமத்தினால பல அற்புத அடையாளம் நடக்கணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், கருத்தா செபிக்கணும், செயல்படணும். தொடர்ந்து ஆண்டவர்களோடு பேச மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிறோம். அப்போ இன்னும் தெளிவான பல காரியங்களை அறிந்து ஜெபிக்க போகிறோம். அதுவரை கர்த்தருடைய கரம் உங்களோடு தாங்கி நடத்துவதாக. ஆமென்.